இப்ப வந்து அதுலயே இன்னும் கொஞ்சம் சம்ஸ் பார்ப்போம். 2D இப்ப பார்த்துட்டு இருக்கோம். ஃபார்முலாஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே. அப்போ வந்து நம்ம சம்ஸ் பார்த்துருவோம். இன்னும் கொஞ்சம் சம்ஸ் இருக்கு, டைப்ஸ் இருக்கு. அதை பார்த்து முடிச்சிட்டோம்னா அடுத்தது 3D இன்னைக்கு ஃபார்முலாஸ் பார்த்துருவோம். அதையும் பார்த்துட்டோம்னா அது வைஸ் பார்க்கணும். 2D வந்து ஆக்சுவலி ஈஸியா தான் இருக்கும் உங்களுக்கு. 2D வந்து எப்படின்னா நீங்க வந்து அப்படியே அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? பெருசா ஒண்ணும் கிடையாது. ஃபார்முலா படிச்சிட்டீங்கன்னா அதை வந்து கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்படியே அப்ளை பண்ணா போதும். 2D அதுலயும் சம்ஸ் வரும். 3D கொஞ்சம் வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும். இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா வந்துரும். ஓகேவா? இந்த மென்ஸ்ட்ரேஷன் ஃபார்முலா இருந்தா ஈஸி நமக்கு. இப்ப பாருங்க. A rectangle park was redesigned, and as a result of which its length increased by 50%. If the area of park remained unchanged, then by how much percentage had the breadth been reduced? இப்ப வந்து நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுக்கல. கரெக்டா? இப்ப வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுக்கல. ஒரு ரெக்டாங்கிள் பார்க்குன்னு கொடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நமக்கு லென்த்தும் பிரெத்தும் இருக்கு. ஏன்னா அதை பத்தி பேசிட்டாங்க. லென்த்தை பத்தி பேசிட்டாங்க, பிரெத்தை பத்தி பேசிட்டாங்க. லென்த் அண்ட் பிரெத். இப்போ ஒரு ரெக்டாங்கிள் இப்படி இருக்கு. அந்த ரெக்டாங்கிள் பார்க்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ரீடிசைன் பண்ணிருக்காங்க. ரீடிசைன் த ரிசல்ட் விச் லென்த் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப ஸ்டார்டிங்ல நமக்கு எவ்வளவுன்னு கொடுக்கலன்னா நம்ம என்னன்னு எடுத்துப்போம்? பெர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. ஸோ பெர்சன்டேஜ் டாபிக் மாதிரியே தான். பெர்சன்டேஜ்ல நம்ம ஒரு டைப் போட்டிருப்போம். ஸ்டார்டிங் பாயிண்ட் இது மாதிரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா ஸ்டார்டிங் எண்டிங் சொல்லி இப்படி போட்டிருப்போம். இப்படி போட்டுட்டு நம்ம ஒரு டைப் கொஷின்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தெரியலன்னா 100%ன்னு எடுத்துப்போம். கரெக்டா? அப்ப எண்டிங்ல என்ன சொல்லிட்டாங்க பாருங்க. ரிமைண்ட் அன்சேஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க. ரிமைண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பட் வந்து என்ன ஆகல நமக்கு? ரிமைன் அன்சேஞ்ச் தென் பை ஹவு மச் பர்சன்டேஜ் ஹேட் பிரெத் பீன் ரெடியூஸ்டு. அதாவது வந்து பிரெத் வந்து என்ன பண்ணிட்டாங்க? ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. இந்த பிரெத் இருக்கு இல்லையா, அது வந்து ரெடியூஸ் ஆயிட்டு. அப்ப வந்து லென்த் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும், பிரெத் வந்து என்ன ஆயிருக்கு உங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப இந்த ஷேப்ல இருக்கும். கரெக்டா இப்படி ஆயிருக்கும். பட் வந்து என்ன ஆயிருக்குன்னு உங்களுக்கு லென்த் வந்து அந்த இது வந்து சேஞ்ச் ஆகல. ஏரியா வந்து அப்படியே தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்ப நமக்கு ஏரியா என்னன்னு தெரியும். ரெக்டாங்கிளுக்கு ஃபார்முலா சொல்லுங்க. ஏரியா ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள்
வெரி குட். எல் இன்ட்டு பி. வெரி குட். அப்ப ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் தெரியும் நமக்கு. இது வந்து எவ்வளோ இப்ப கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுக்கல, ஸோ 100ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நமக்கு லாஸ்டா முடியக்குள்ளேயும் வந்து எப்படின்னா பிரெத் தான் கம்மியா இருக்கு, லென்த் அப்ப வந்து என்ன ஆயிருக்கும், இன்க்ரீஸ் ஆயிருக்கும். கொடுத்துட்டாங்களா, லென்த் வந்து இன்க்ரீஸ் பை 50% கொடுத்துட்டாங்க. அப்ப நமக்கு ஏரியா ரிமைனிங் அன்சேஞ்சுடுனா இது எவ்வளவு இருக்கோ அதே தான் லாஸ்டும் இருக்குன்னுட்டாங்க. அப்ப இது 100னா இதுவும் 100 தான் லாஸ்டா இருந்திருக்கு. ஈக்குவல் டு எல் இன்ட்டு பி. ஏரியா போட்டோம் 100/100. இந்த ஃபார்முலால தான் ஆக்சுவலி இங்க அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா என்னது உங்களுக்கு, ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏரியா 100னா எண்டிங்கும் 100 தான் இருக்கு. ஈக்குவல் ஈக்குவல் போட்டேன். எல்லுக்கு பதிலா என்ன இருக்குன்னு பார்க்கணும். எல்லு பாருங்க, ஸ்டார்டிங்ல 100 இருந்திருக்கு, தெரியல எனக்கு எவ்வளவுன்னு சொல்லல, அதனால 100ன்னு எடுத்துக்கிறேன். அப்புறமா என்ன ஆயிருக்குன்னா 50 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்பனா இப்ப எவ்வளவு போடுவோம், 100ல 50 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அப்ப 150ன்னு போடுவோம். இன்ட் இருக்கா, மல்டிபிள் போட்டுக்கோங்க. பி பிரெத் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஏரியா ஆஃப் த அன்சேஞ்ச்ட், ஹவு மச் பர்சன்ட் ஹேட் பிரெத் பீன் ரெடியூஸ்டு. ரெடியூஸ்னா ரெடியூஸ் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 100 இருக்குன்னா 100ல இருந்து எவ்வளவோ குறைஞ்சிருக்கு, ஆனா எவ்வளவுன்னு தெரியல, அதுதான் நான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இப்ப 100 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துப்பேன். இப்ப எப்படி இதை வந்து பிளஸ் பண்ணோம், 100 கூட 50 எப்படி பிளஸ் பண்ணோம், இன்க்ரீஸ் சொன்னதுனால பிளஸ் பண்ணியிருக்கோம் கொடுத்தது. இப்ப 100 மைனஸ் ரெடியூஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, ஆனா எது எவ்வளவு ரெடியூஸ் ஆயிருக்குன்னு தெரியல, அப்ப மைனஸ்ன்னு எடுப்போம். ஓகேவா, எடுத்துட்டேன். இப்ப இதையும் கட் பண்ணிடுங்க, அப்போ 1 வரும். ஈக்குவல் டு, அப்ப இதுல என்னென்னலாம் கட் பண்ணிடலாம் பாருங்க. இதை கட் பண்ணிடலாம். அப்ப இங்க வந்து மேல எவ்வளவு இருக்கு பாருங்க, அவ்வளவுதான் அடிக்க முடியும், ஏன்னா இது மைனஸ்ல இருக்கு. சோ 200 டிவைடட் பை 3 இருக்கட்டும். இந்த 100 மைனஸ் எக்ஸ் இங்க அனுப்பி விட்டுருங்க. ஓகே, இங்க வச்சுப்போம். 100 மைனஸ் எக்ஸ். இப்ப இந்த 100 மைனஸ் எக்ஸ வந்து இங்க அனுப்பி விட்டுறோம்னு வச்சுக்கோங்க. டூ 200/3%ல எவ்வளவுன்னு பார்த்திருக்கோம் நம்ம வேல்யூ. இல்லைன்னா நார்மலாவே கட் பண்ணுங்க. கட் பண்ணா எவ்வளவு வருது பாருங்க, 200/3னா 18, 6 டைம்ஸ் வரும். திருப்பி வந்து 6 டைம்ஸ் வரும். பாயிண்ட் வச்சு திருப்பி 6 டைம்ஸ் வந்துட்டே இருக்கும். அப்போ 66.66. இப்ப பாத்தீங்கன்னா இங்க 100 மைனஸ் எக்ஸ் இருக்கு. இந்த எக்ஸ் இந்த சைடும் இந்த இதை இங்கேயும் அனுப்பிடுங்க. அப்ப 100 மைனஸ் 66.66 ஈக்குவல் டு, இந்த எக்ஸ் வந்து இங்க போயிட்டுனா எக்ஸ் வருமா, அப்ப 100ல 66 போயிட்டுனா எவ்வளவு பாருங்க, 66.66 போயிட்டுனா வெரி குட், அவ்வளவுதான். அப்ப 33.333ன்னு போயிட்டே இருக்கும். நம்ம அதை 4ன்னு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஆன்சர்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்க வேண்டியதான். ஓகேவா, அப்ப இதுதான் ஆன்சர். பெர்சன்டேஜ்ல இந்த சம் நம்ம பார்த்திருப்போம். சோ பெர்சன்டேஜ பத்தி பேசிட்டாங்கனாலே, அப்ப பாருங்க பெர்சன்டேஜ் எந்தெந்த டாபிக்ல எல்லாம் வருதுன்னு. இப்ப பார்த்தோம்னா நம்ம மென்ஸ்ட்ரேஷன் பார்த்துட்டு இருக்கோம், அதுலயும் பெர்சன்டேஜ் டாபிக் வருது. ரேஷியோவும் கலந்து வரும். எல்சிஎம், ஹெச்சிஎஃப், நெக்ஸ்ட் இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து எழுதுற மாதிரி தான் சம்ஸ் வரும். சோ நம்ம ஒண்ணு ஒண்ணா கத்துக்கிட்டு அதெல்லாம் அப்ளை பண்ணிட்டே போற மாதிரி இருக்கும். ஓகேவா, அப்ப நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் சம் போறேன். நோட் பண்ணலன்னா சொல்லிடுங்க, நான் திருப்பி வச்சிடுறேன். ஓகேவா,
அப்போ பெர்சன்டேஜ்ல நம்ம வந்து ஒரு டாபிக் வைஸ் பார்த்திருக்கோம். இதே மாதிரியே ஒரு டைப் பார்த்தோம். அதை வச்சு அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் போட்டிருக்கோம். இப்ப நெக்ஸ்ட் சம். இப்ப நெக்ஸ்ட் சம் போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இது நமக்கு தெரிஞ்சிருக்கும். 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு மீட்டர்ல இப்ப மாத்துங்கன்னு சொல்லுவாங்க சம்டைம்ஸ். கரெக்டா? மீட்டரை சென்டிமீட்டர்ல மாத்த சொல்லியும், சென்டிமீட்டரை மீட்டர்ல மாத்துங்க, கிலோமீட்டர் நமக்கு கிலோமீட்டர்ல மாத்துங்க, சென்டிமீட்டரை கிலோமீட்டர்ல மாத்துங்க, இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. அப்ப சொல்லுங்க, நமக்கு வந்து 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ஹவு மச் மீட்டர்? இப்ப இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. 1 மீட்டர் ஈக்குவல் டு சென்டிமீட்டர் எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா என்னன்னு சொல்லுவீங்க? வெரி குட், 100. அப்ப இது மாதிரி நமக்கு வந்து கிலோமீட்டர்ல மாத்த சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் மாத்த சொல்லுவாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சென்டிமீட்டர்ல இருந்து கிலோமீட்டருக்கு மாத்தணும். சென்டிமீட்டர் பெருசா, கிலோமீட்டர் பெருசா? கிலோமீட்டர் தான் பெருசு. கரெக்டா? அப்ப எப்படி இருக்கும்னு பாருங்க. வெரி குட், கிலோமீட்டர் நமக்கு பெருசு. இப்ப கிலோமீட்டர் தான் நமக்கு ஹையஸ்டா வந்து சம் போடக்குள்ள எடுத்துப்பாங்க. இன்னும் நிறைய இருக்கு, பட் கிலோமீட்டர்ல எடுத்துப்பாங்க. அப்ப அதுக்கு அடுத்தது வந்து என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஹெக்டா மீட்டர்னு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெக்கா மீட்டர். நெக்ஸ்ட் மீட்டர், டெசிமீட்டர். நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கும்? டெசிக்கு அப்புறம் சென்டிமீட்டர் இருக்கும். அதனாலதான் நமக்கு இங்க மீட்டர்ல இருந்து சென்டிமீட்டருக்கு மாத்தக்குள்ள 100 வருது. கரெக்டா? ஏன்னா இடையில வந்து உங்களுக்கு டெசிமீட்டர் இருக்கு. நம்ம எப்போதுமே 10 தான் எடுப்போம். கரெக்டா? அடுத்தது வந்து சென்டிமீட்டருக்கு அப்புறம் வந்து மில்லிமீட்டர், அடுத்த மைக்ரோமீட்டர் அப்படிலாம் இருக்கும். ஆனா மில்லிமீட்டர் தான் நம்ம லாஸ்டா கொஞ்சம் சம்ஸ் போடக்குள்ள எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கிலோமீட்டர் ஒன்னுன்னு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஹெக்டாமீட்டர் அப்ப எவ்வளவு இருக்குன்னா 10. 1 கிலோமீட்டர் அப்ப 10 ஹெக்டாமீட்டர்னு வரும். நெக்ஸ்ட் பாருங்க, டெக்காமீட்டர். 1 கிலோமீட்டர் வந்து அப்ப என்னன்னு இருக்கும்? 100 டெக்காமீட்டரா இருக்கும். அப்போ 1 கிலோமீட்டர் வந்து எவ்வளவு இருக்கும்? மீட்டர்ல பாத்தீங்கன்னா 1000 மீட்டரா இருக்கும். அப்ப டெசிமீட்டரா இருக்கணும்னா அப்ப 10,000. இன்னும் ஒரு ஜீரோ ஆட் பண்ணிப்பீங்க. அதுவே 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு ஹவு மச் சென்டிமீட்டர்னு கேட்டாங்கன்னா அப்ப என்ன வரப்போகுது உங்களுக்கு? 1 லேக் வந்துடும். 10,000 அடுத்து 1 லேக். அதுவே மில்லிமீட்டர் கேட்டாங்கன்னா அப்ப இன்னொரு ஜீரோ ஆட் பண்ணீங்கன்னா என்ன வந்துடும்? 10 லேக் மில்லிமீட்டர்னு வந்துடும். ஓகேவா? இப்ப மீட்டர்ல கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு மீட்டர்னா அப்ப எத்தனை டெசிமீட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா 10 டெசிமீட்டர். அதுவே சென்டிமீட்டர் பாருங்க, அப்ப எத்தனை இருக்கும்னு இன்னொரு ஜீரோ ஆட் பண்ணுவீங்களா? அப்ப 100 இருக்கும். இப்ப தெரியுதா? 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அப்ப சென்டிமீட்டர் முடிஞ்சிருச்சா? அப்ப மில்லிமீட்டர் எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா அப்ப வந்து 1000 வரும். இப்ப சப்போஸ் மீட்டர் டு சென்டிமீட்டர் டு மீட்டர் கேட்டாங்கன்னா இப்ப எப்படி போவீங்க? இப்படி வரக்குள்ள வந்து 10ஆல மல்டிபிள் பண்றோமா? இப்படி போகக்குள்ள இப்படி கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப வந்து 10ஆல டிவைட் பண்ணும். அப்போ 1/10, 1/100. அப்போ 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1/100 மீட்டர்னு வரும். ஓகேவா? இப்படிதான் நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும், டிவைட் பண்ற மாதிரி இருக்கும். இப்படி ரிவர்ஸ்ல வரக்குள்ள டிவைட் பண்ணிக்கிட்டே வரணும். புரியுதுல உங்களுக்கு? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒன்னு கொடுக்குறேன், அது தெரியுதான்னு பாருங்க. 60 millimeter equal to how much meter? இதுக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. 60 millimeter equal to how much meter? அது மாதிரி 140 meter equal to how much?
கிலோமீட்டர்னு மாத்துங்க. இதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க. இதுக்கு எவ்வளவு வரும் பாருங்க. 60 millimeter equal to how much meter? அப்ப எப்படி போடுவோம்? மில்லிமீட்டர் எங்க இருக்கு பாருங்க. இதோ இருக்கு. மீட்டர் எங்க இருக்கு? இதோ இருக்கு. அப்ப இப்படியே போகணும். அப்போ 1, 1/10, 1/100, 1 by அப்ப என்ன போடுவீங்க? 1000 போடுவோம். 1/1000 60க்கு கேக்குறாங்க. நம்ம பாக்குறது வந்து 1 மில்லிமீட்டருக்கு. அப்ப 60 மில்லிமீட்டர்னு கேட்டாங்கன்னா 1 by போடுறதுக்கு பதிலா என்னன்னு போடுவீங்க? 16 போடுவோம். 60/1000. ஓகேவா? அப்ப 3 zeros இருக்கு. அப்ப 3 zeros தள்ளி மேல பாயிண்ட் வைப்போம். 1, 2, 3. அப்ப இந்த 0 கட் ஆயிடுமா? அப்ப 0.06. அதுதான் உங்களுக்கு வந்து இப்படிதான் கன்வெர்ட் பண்ணுவோம். அப்ப இதுவே வந்து பாருங்க மீட்டர் டு கிலோமீட்டர் கேட்டிருக்காங்க. மீட்டர் டு கிலோமீட்டர். அப்போ 1ன்னா 1/10 அந்த மாதிரி போடுவோம் இல்லையா? அப்ப என்ன போடுவீங்க? இங்க இருந்தா பார்க்கணும். 1, 1/10, 1/100, அப்போ 1/1000. இங்கேயும் அப்ப வந்து 1000 வரும். என்ன கேட்டிருக்கோம்? 140 மீட்டர். 1 மீட்டருக்கு வந்து எவ்வளவுன்னு பார்த்தோம்? 1/1000. அப்ப 140ன்னு கேட்டாங்கன்னா மேல 140 போட்டுக்கணும். அப்போ 140/1000. இப்ப பாருங்க எத்தனை ஜீரோ இருக்கு பாருங்க. 3. அப்ப 3 மேல பாயிண்ட் வச்சு தந்தீங்கன்னா 1, 2, 3. 0.0. 0.14 தான் இப்ப ஆன்சரா இருக்கும். ஓகேவா? கன்வர்ஷன் பார்த்துக்கோங்க. ஏன்னா சம்ஸ் வந்து இப்படி கன்வெர்ட் பண்ண சொல்லி கேட்பாங்க. சம்டைம்ஸ் மீட்டர்ல கொடுத்துட்டு இந்த மாதிரி சென்டிமீட்டர்ல மாத்துங்க. மீட்டர்ல கொடுத்துட்டு மீட்டர் ஸ்கொயர்ல மாத்துங்க. இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. ஓகேவா? அப்ப நமக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் போறேன். நெக்ஸ்ட் போலாம்ல. இத வச்சு இப்ப இந்த மாதிரி சம்ஸ் கன்வெர்ட் பண்ணி போடுறது. ஓகே. The sides of a rectangular park. Sorry, triangular. Triangular park are 200 meter, 210 meter, and 290 meter. அப்போ the area of the park in hectaresல எழுதுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஹெக்டாமீட்டர் சொல்லிட்டோம். ட்ரையாங்குலர் பார்க் மீட்டர்ல கொடுத்துருக்காங்க. மீட்டர் டு எதுல ஹெக்டர்ஸ்ல மாத்த சொல்லியிருக்காங்க. பாருங்க ட்ரையாங்குலர். ட்ரையாங்குலர் பார்க்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும்னு. ஃபர்ஸ்ட் ட்ரையாங்குலர்னு கொடுத்துட்டாங்கனாலே அது வந்து நார்மல் ட்ரையாங்கிளா இருக்கா இல்ல ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். இப்ப பாருங்க 200 மீட்டர், 210 மீட்டர், 290 மீட்டர். இது இப்ப ஃபர்ஸ்ட் என்னத்துல மாத்திருங்க? ஹெக்டர்ஸ்ல மாத்திருங்க. மீட்டர் டு ஹெக்டாமீட்டர். பாருங்க இதுல இருந்து இப்ப என்ன பண்ணணும்னா இது இங்க மாத்தணும். இந்த சைடு போகணும். 1 மீட்டர் 1/10 அப்ப வரும். இங்க போட்டீங்கன்னா 1/100 வரும். ஓகேவா? ஹெக்டாமீட்டர்னா அப்போ 1/100 போட்டுக்கோங்க. அப்ப 200 வந்து எப்படி மாத்த போறீங்க? 200 மாத்தக்குள்ள அப்ப எப்படி வரும் பாருங்க. 100 கீழே போடுவோம். மேல கொடுத்துருக்கிறத போடுவோம். 200.
அப்ப ஹெக்டாமீட்டர்ல மாத்துனீங்கன்னா எவ்வளவு வரும்? 2 வரும். 200 மாத்திட்டீங்க, 2 ஹெக்டாமீட்டர். அப்ப இத மாத்துனீங்கன்னா எவ்வளவு வரும் பாருங்க. அதேதான் 100 கிலோ போட்டுருவோம். இங்க வந்து 210 போடுவோம். 1 அப்ப 0 மேல கொண்டு போனீங்கன்னா 2.1ன்னு வந்துரும். 2.1 ஹெக்டாமீட்டர். அப்ப இத பாருங்க. 290/100. அப்ப இங்க ஒரு 0 இருக்கா? மேல கொண்டு போயிட்டீங்கன்னா என்ன வரும் பாருங்க. 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கும். அப்ப 2.9 ஹெக்டாமீட்டர்னு இருக்கும். ஓகேவா? அப்ப ஹெக்டாமீட்டர் எல்லாத்துலயும் சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்ப வந்து பாருங்க, நமக்கு 3 கிடைச்சிருக்கா? இதுல பெருசு எதுன்னு பாருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளான்னு செக் பண்ணணும். பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் ஈஸியா இருக்கும். இப்ப இதெல்லாம் 2.1, 2.9. இது இது எவ்வளவு இருக்கு பாருங்க. இதுல எது பெருசு? 2.9 தானே பெருசு. அப்ப அதை எந்த சைடு எடுப்போம் நம்ம? இந்த ஹைப்போடெனிஸ் சைடு எடுப்போம். கரெக்டா? அப்ப இந்த சைடு 2.9 வச்சுக்கோங்க. மீதி உள்ள 2 சைடை வந்து என்ன பண்ணிக்கலாம்? இங்க எங்க வேணாலும் போட்டுக்கோங்க. நமக்கு வந்து இப்ப என்ன தெரியும்னா, பித்தாகரஸ் தியரம் படி hypotenuse ஸ்கொயர் ஈக்குவல் டு அதர் டூ சைட் ஸ்கொயர் சம் பண்ணிக்கணும். அப்ப ஸ்கொயர் பண்ணி எவ்வளவு வருதுன்னு சொல்லுங்க. இதை பண்ணி 2 சைடு ஈக்குவலா வரணும்னு சொல்லியிருக்கேன். 2 சைடு ஈக்குவலா வந்துச்சுன்னா அப்ப இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு அப்ளிகபிள் ஆகும்னு அர்த்தம். அப்படி அப்ளிகபிள் ஆனிச்சுன்னா ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்க வேண்டியதுதான். பாருங்க, இது ரெண்டும் ஈக்குவலா வருதான்னு பாருங்க. மல்டிபிள் பண்ணி என்ன வருதுன்னு சொல்லுங்க இந்த 2 சைடும். டூ பாயிண்ட் நைன் ஸ்கொயர் இருக்கா? அப்ப 2.9 இன்ட்டு 2.9 எவ்வளவு வருதுன்னு பாருங்க. பாயிண்ட் எடுத்துட்டு மல்டிபிள் பண்ணுங்க, அப்புறம் பாயிண்ட் வச்சுக்கலாம். அதே மாதிரியே வந்து இந்த சைடு வந்து என்ன பண்ண போறீங்க? 2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன வந்துரும்? 4 வந்துரும். அப்ப 2.1 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 2.1 இன்ட்டு 2.1. ஃபர்ஸ்ட் 21 ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருங்க, அப்புறமா பாயிண்ட் வச்சுக்கோங்க. அப்ப அது ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ண வேண்டியதுதான். இதெல்லாம் 2 டிஜிட் இல்லைன்னா பாத்துக்கோங்க. இத வந்து பாயிண்ட் வைக்கிறதுக்கு பதிலா இங்க வந்து என்ன வச்சுக்கோங்க? இத 2.9 வச்சுக்கோங்க. இத 21 வந்து அப்படியே 21 வச்சுக்கிட்டு இங்க 20 வச்சு பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா கூட ஈஸியா இருக்கும். வெரி குட். 8.141 வருதா? 8.41. இந்த சைடு என்ன வரும் உங்களுக்கு? 8.41 வருது. இன்னும் ஈஸியான இந்த மல்டிபிள கூட எடுத்துருங்க. ஓகேவா? சாரி, இந்த பாயிண்ட் எடுத்துருங்க. எடுத்துட்டோம்னா இங்க வந்து என்னவா மாறிடும்? 20 மாறிடும். அப்படி கூட வச்சு போடலாம். இங்க வந்து பாயிண்ட் எடுத்துட்டு போட்டீங்கன்னா 29 வரும். இங்க 21, இங்க 2ன்னு வரும். அங்க இங்க ஒரு 0 சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்க பாயிண்ட் எடுத்திருக்கோம்ல. அதாவது 10 இங்க வந்து மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணிருக்கோம் அந்த மாதிரி. இப்படி வச்சு கூட போட்டா கூட கரெக்டா வரும். அப்ப என்ன வந்திருக்கும் உங்களுக்கு? இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா 29 ஸ்கொயர். 29 ஸ்கொயர்னா டைரக்டா உங்களுக்கு 841 வந்துரும். ஈக்குவல் டு இது வந்து 20 ஸ்கொயர் தெரியும் உங்களுக்கு 400. 21 ஸ்கொயர் உங்களுக்கு எவ்வளவு வரும்னா 441 வரும். அப்ப பிளஸ் பண்ணீங்கன்னா 841 வந்துரும். கரெக்டா? இப்படியும் வந்து பண்ணலாம். இங்கன்னா பாயிண்ட் வச்சு வரும். பாயிண்ட் வச்சு போடக்குள்ள கொஞ்சம் பார்த்து பண்ணணும். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வருதா ஆன்சர்? அப்ப கரெக்ட் தான். அப்ப ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு இது அப்ளிகபிள். அப்படி இருந்துச்சுன்னா அப்ப ஏரியா போடணும் நம்ம. ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் என்னன்னு பாருங்க. ஃபார்முலா பிடிஎஃப் கொடுத்துருப்போம்ல, அதுல பார்த்து சொல்லுங்க. நோட் பண்ணிடுங்க. அதை எப்போதும் ஃபார்முலாஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் என்னன்னு சொல்லுங்க ஃபார்முலா. ஆஃப் இன்ட்டு பிஹெச் வருதான்னு பாத்துருங்க. எதனால உங்கள்ட்ட கேக்குறேன்னா அப்பதான் ஒன் டைம் பார்க்கக்குள்ள தேடக்குள்ள உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். ஓகேவா? ஓகே. அப்ப ஹாஃப் இன்ட்டு பிஹெச் வருது. இப்ப எதுக்காக வந்து இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளான்னு பார்த்தோம்னா இந்த பிஹெச் இருக்கு இல்லையா, பி இன்ட்டு ஹெச். பாருங்க, இது வந்து ஹைட், இது வந்து உங்களுக்கு பேஸ். கரெக்டா இத பிரெத்ன்னு சொல்லுவோம். இப்ப அப்ப இந்த சைடு நமக்கு தேவையில்லை. இத கரெக்டா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல பெரிய சைட ஃபேஸ் பண்ணிட்டு ரெண்டு அதர் டூ சைட்ஸ் பிளஸ் பண்ணிட்டீங்க, கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்ப நமக்கு இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்துச்சுன்னா அப்ப கன்ஃபார்மா எடுத்துக்கலாம். நம்ம இத வந்து ஹைட்னும் இத என்னன்னு எடுத்துக்கலாம், பிரெத்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்ப இந்த ஃபார்முலா அப்ளிகபிள். அப்ப பாருங்க, ஹாஃப் பி யோட வேல்யூ அப்ப இது ரெண்டுத்துல எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஹைட் பிரெத் என்ன எடுத்திருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா மல்டிபிள்ல இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. அப்ப மல்டிபிள் பண்ணி சொல்லுங்க. இது ஈஸியா இதையே அடிச்சிடலாம். அப்போ உங்களுக்கு என்ன வருது பாருங்க, 2.1 ஹெக்டர். இதுதான் ஆன்சர். எதுக்காக செக் பண்றோம்னு தெரியல. இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணணும்னா நம்ம இதை செக் பண்ணி தான் ஆகணும், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கா அப்படின்னு. அப்படி பண்ணோம்னா நமக்கு இதுலயே ஹைட்டும் என்னவும் கிடைச்சிருது, பிரெத்தும் கிடைச்சிருது. அப்ப ஈஸியா அதை வச்சு போட்டுடலாம். சப்போஸ் எனக்கு இது தெரியல, டக்குன்னு மைண்ட்க்கு வரலன்னா அப்ப என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. பெரிமீட்டர் ஃபார்முலா பார்த்திருக்கோம், ஞாபகம் இருக்குல்ல? அதே மாதிரி உங்களுக்கு வந்து செமி பெரிமீட்டர்னு ஒண்ணு பார்த்திருப்போம். a பிளஸ் பி பிளஸ் சி பை டூ. ஞாபகம் இருக்கா? செமி பெரிமீட்டர் கண்டுபிடிச்சிட்டு ஏரியா வந்து அப்ப என்ன வரும் உங்களுக்கு, ஹீரோ ஃபார்முலான்னு ஒண்ணு சொல்லி கொடுத்துருக்கேன். எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. ஞாபகம் வருதான்னு பாருங்க. சப்போஸ் இது எனக்கு டக்குன்னு மைண்டுக்கு வரல அப்படின்னா இந்த மாதிரி மூணு கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்ப இதெல்லாத்தையும் வந்து என்னத்துல மாத்திருக்கோம், ஹெக்டா மீட்டர்ல மாத்தி வச்சுட்டோம். அப்ப அது மூணுத்தையும் தான் நீங்க பிளஸ் பண்ணணும். அப்ப எப்படி வரும் பாருங்க, 2 பிளஸ் 2.1 பிளஸ் 2.9 பை 2. அப்ப எவ்வளவு வருதுன்னு பாருங்க. இது எல்லாத்தையும் பிளஸ் பண்ணி ரெண்டால டிவைட் பண்ற மாதிரி வரும். வர ஆன்சரை அப்புறமா என்ன பண்ணுவீங்க, இதுல போட்டுப்பீங்க. கரெக்டா இந்த மாதிரி பண்ணி போடுங்க. இதுலயும் கரெக்டா வருதுன்னு செக் பண்ணிடுங்க. ஓகேவா? சப்போஸ் இது எனக்கு மைண்டுக்கு வரலன்னா அப்ப இந்த ஃபார்ம்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்க ட்ரை பண்ணிடுங்க. ஓகேவா? இந்த ஃபார்முலால வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இதுல ட்ரை பண்ணி இந்த சம்க்கு ஆன்சர் வருதான்னு செக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் சம் போலாம்ல. இப்ப பாத்துக்கோங்க எப்படி மாத்தணும்னு தெரியுதுல. இப்ப மீட்டர்ல கொடுத்துருக்காங்க, ஹெக்டா மீட்டர்ல சேஞ்ச் பண்ணி தான் சம் போட்டிருக்கும். நெக்ஸ்ட் சம் போறேன். நோட் பண்ணலன்னா சொல்லிடுங்க, நான் மறுபடியும் வச்சிடுறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, லெட் triangle ABC and triangle ABD be on the same. பேஸ் வந்து சேமா இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. Same parallels AB and
CD. Then the relation between areas of triangle ABC and triangle ABD will be. இப்ப நல்லா பாருங்க, ABC ABD be the same base. AB ABங்கிற சேம் பேஸ்ல இருக்கு. ஃபுல்லா ஒரு வாட்டி ரீட் பண்ணிடுங்க கொஸ்டினை. between the same parallels, ஓகேவா, AB and CD. அப்ப ABCDங்கிற ஒரு parallel லைன் இருக்கு. இதுல எதை ஏபின்னு எடுக்கிறது, எதை சிடின்னு எடுக்கிறதுனா, பேஸ் வந்து என்ன கொடுத்துட்டாங்க, ஏபின்ற பேஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சோ ஏபியை தான் நம்ம பேஸா எடுக்கணும். ஓகேவா, எடுத்துட்டேன். அப்ப இன்னொன்னு என்னவா இருந்திருக்கும், பேரலல் லைன் சிடியா இருந்திருக்கும் இது. இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, அப்ப வந்து தென் இதுல நான் வரையணும். பேஸ் வந்து எனக்கு சேம். இப்ப எப்படி வரைவனா, then the relation between the area ABC and ABD இததான் நான் வரையணும். இப்ப பாருங்க, ABC, C எங்க இருக்கு, இதோ இருக்கு. அப்ப அதை போய் டச் பண்ணுங்க, முடிஞ்சிருச்சு. அப்ப இங்க எனக்கு பாருங்க ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டேன். நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஏபிடி. ஏபிடி எங்க இருக்கு பாருங்க, ABD. அப்ப அதை ஜாயின் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் வரையணும், வரைஞ்சிட்டேன். அப்ப எப்படி இருக்கு பாருங்க, இப்படிதான் இருக்கும். ஓகேவா, ஏபிசி வரைய சொன்னாங்க, வரைஞ்சிட்டேன். ஏபிடி வரைய சொன்னாங்க, வரைஞ்சிட்டேன். பாருங்க, இது ரெண்டுத்துக்கும் ஏபிசிக்கும் ஏபிடிக்கும் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டாங்க, சேம் பேஸ் தான் இருக்கும்ட்டாங்க. கரெக்டா, பாருங்க, இது ஒரு ட்ரையாங்கிள் எடுத்தேன், அதுக்கு எனக்கு பேஸ் ஏபி தான் வந்துச்சு. இதுக்கு எடுத்தேன், அப்ப இதுக்கும் எனக்கு பேஸ் என்னதான் வந்தது, ஏபி தான் வந்துச்சு. காமன் சைடு பாருங்க, அப்ப இது ரெண்டுத்துக்குமே எனக்கு காமன் சைடு. அதே மாதிரியே எனக்கு ஹைட்டும் ஒன்னாதான் இருக்கும். கரெக்டா, அப்ப நான் பாக்கணும்னு அவசியம் இருக்கா இதுக்கு? இப்ப பாருங்க, ஆக்ஷன் கொடுக்குறேன். இது எது கரெக்ட் நீங்களே சொல்லுங்க. இதுல இப்ப எது ஆன்சர்னு சொல்லுங்க பாப்போம். இப்ப பாத்தீங்கன்னா, ரெண்டு வந்து ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க, சேம் பேஸ் கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நான் வரைஞ்சிட்டேன். வரைஞ்சதுக்கு அப்புறம் இப்ப எனக்கு என்ன வேணும் பாருங்க, பேரலோகிராம். பேரலோகிராமோட ஏரியா என்னன்னு பாருங்க. இப்ப எனக்கு ஹாஃப் எல்லாம் போடணும்னு அவசியம் இருக்கா? சேம்னு கொடுத்துட்டாங்கனாலே அந்த ஹாஃப் எல்லாம் கட் ஆயிடும். அப்ப எனக்கு ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஏபிசியும் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஏபிடியும் ஈக்குவலா இருக்கும். கரெக்டா, இது ரெண்டும் எனக்கு ஈக்குவலா இருக்கும். ஈக்குவல் பேஸ்ல இருக்கு, ஹைட் ஈக்குவலா இருக்கு, பிரெத் ஈக்குவல். கரெக்டா, பிரெத் ஈக்குவல்னாலே ஹைட் ஈக்குவல்.
அப்ப எல்லாமே ஈக்குவலா இருக்குக்குள்ள எனக்கு இந்த ஹாஃப்லாம் தேவையே இல்லை. பேரலோகிராம்க்கு என்ன ஏரியா இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. parallelogram, area of the parallelogram, L into B இருக்கான்னு பாருங்க. length into breadth. செக் பண்ணிடுங்க. ஏரியா லென்த் into breadth இருக்கான்னு பாருங்க. ஓகே ஓகே சாரி, லென்த் breadth into height. ஓகே இருக்குல்ல. ஓகே, அப்போ உங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னு பாருங்க, பிரெத்தும் ஹைட்டும் இருக்கா. அப்ப பேரலோகிராம் இது மாதிரி இருந்துச்சுனாலே அப்ப உங்களுக்கு ஈக்குவலா இருக்கும். ரெண்டு ஏரியாவும் பேஸ் ஒன்னா இருக்குன்னா ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? இப்ப என்ன கான்செப்ட்னு பாத்துக்கோங்க. பேஸ் ஈக்குவலா இருந்துச்சுன்னா height of two triangle, when base and the height of two triangle are equal. ஓகேவா? ஒரு ரெண்டு ட்ரையாங்கிள் தானே இங்க ஃபார்ம் ஆயிருக்கு நமக்கு. அப்ப ரெண்டு ட்ரையாங்கிளோட பேஸ் அண்ட் ஹைட் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அப்போ their area will be equal. அப்ப அதோட ஏரியாவும் ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? அப்ப நமக்கு ஃபார்முலா படி பாருங்க. a equal to bh. அப்ப இந்த ட்ரையாங்கிள் தான். இந்த half 1/3 அதெல்லாம் எதுவும் நமக்கு தேவையில்லை. அப்ப ஆப்ஷன்ல உள்ளபடி பாத்தீங்கன்னா இங்க 1/2 இருக்கு. அப்ப இது கிடையாது. 1/3 1/2 எல்லாம் கிடையாது. அப்ப நமக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிடி தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாம்ல. The diameter of a wheel is 70 centimeter. It completes 600 revolution in 1 meter. In 1 minute. 1 மினிட்ல வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா 600 ரெவல்யூஷனை கம்ப்ளீட் பண்ணிருக்கு ஒரு வீல். ஓகேவா? அதோட டயமீட்டர் கொடுத்துட்டாங்க. அப்போ தி ஸ்பீட் இன் எதுல எடுக்க சொல்லிட்டாங்கன்னா கிலோமீட்டர் பர் ஹார்ல கொடுத்துட்டாங்க. மினிட்ல கொடுத்துட்டு ஹவர்ல கேக்குறாங்க. அதே மாதிரி பாருங்க, இங்க சென்டிமீட்டர்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க, இங்க கிலோமீட்டர்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. பையோட வேல்யூ யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ பாருங்க, diameter of a wheel is 70 centimeter. இது மாதிரி ஒரு வீல் வந்து கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வீல் வந்து எப்படி இருக்கும்?
ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். அதோட டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க 70 சென்டிமீட்டர் அப்படின்னு. இப்போ ஒரு வீல் வந்து என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு வந்து மூவ் ஆகி போகுது. ஓகேவா? 1 ரெவல்யூஷன் என்னது? ஒரு ஃபுல் சுத்து. இப்படி சுத்தி இங்க வந்து இப்படி நிக்கும். கரெக்டா? அப்ப இங்க இருந்து இப்படி வந்து நிக்குது அப்படின்னா அப்போ 1 ரெவல்யூஷன் சொல்லுவோம் இது. இங்க இருந்து இப்படி மூவ் ஆகி வருது. இப்ப இந்த மூவ் ஆகி வர அந்த டிஸ்டன்ஸும் இதோட இந்த சக்கரம் இருக்கு இல்லையா? இதோட அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்குல்ல, சுத்தி இருக்கிற அளவு அதுவும் ஈக்குவலா இருக்கும். சக்கரம் அப்படித்தானே வந்து நமக்கு தயாரிச்சிருப்பாங்க. இப்ப இதோட சுற்றளவு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுவும் அது சுத்தி இப்படி வருது. அதாவது வந்து இப்ப பாருங்க, டயரை வந்து மிதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க சைக்கிள்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாதி இங்க வந்துருமா? அடுத்த பாதி இங்க வரும். அப்ப வந்து உங்களுக்கு முழுசா சக்கரை இங்க வந்து முழுசா வரக்குள்ள, அப்ப வந்து சுத்தி அந்த வரக்குள்ள உங்களுக்கு அதுல மண்ணு எல்லாமே ஒட்டிக்குமா சக்கரத்துல? அப்போ ஃபுல்லா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்ப இதோட பாத்தீங்கன்னா, இதோட அந்த சுத்தி இருக்கிற அந்த மண்ணு ஒட்டி இருக்க அந்த ஃபுல்லா இருக்கிறது, இந்த ஒரு ரெவல்யூஷன் வந்தாதான் அது ஃபுல்லா ஒட்டும் மண்ணு. கரெக்டா இல்லையா? நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதுல? இப்ப இந்த டயாமீட்டர்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் நமக்கு இப்போதைக்கு வேண்டாம். ஒரு சக்கரம் இருக்கு சைக்கிள்ல. அத நீங்க வந்து இப்படி மிதிக்கிறீங்க. அது எப்ப வந்து ஃபுல்லா அதுல மண்ணு ஒட்டும்? அது ஒரு ரொட்டேஷன் ஃபுல்லா முடியக்குள்ளதான். ஒரு ரொட்டேஷன் முடியக்குள்ள மூவ் ஆகி இங்க வருதுன்னு வச்சுக்கோங்க. இதை என்னன்னு சொல்லுவோம்? ஃபுல்லா ஒட்டிடுச்சு. ஒரு சக்கரத்துல ஃபுல்லா சுத்தி மண்ணு ஒட்டினா அது 1 ரெவல்யூஷன் சொல்லுவோம். அப்ப அந்த 1 ரெவல்யூஷன் வந்து இந்த சுத்தி இருக்கிற சர்க்கிளோட சுத்தி இருக்கிறத என்னன்னு சொல்லுவீங்க? சர்க்கம்ஃபரன்ஸ்ன்னு சொல்லுவோமா? சர்க்கிளோட சுத்தி இருக்கிற இடத்த என்னன்னு சொல்லுவோம்? சர்க்கம்ஃபரன்ஸ்ன்னு சொல்லுவோமா? புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த சர்க்கம்ஃபரன்ஸும் 1 ரெவல்யூஷனும் ஈக்குவலா இருக்குமா? டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை a டயர். டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை a டயர்னா இந்த டயர் டிராவல் ஆயிருக்கிற அந்த இதுவும் ஈக்குவல் டு பெரிமீட்டர் ஆஃப் 1 ரெவல்யூஷன். எல்லாம் பெரிமீட்டர் இன் 1 ரெவல்யூஷன். ஓகேவா? 1 ரெவல்யூஷன்ல சுத்தி வர அந்த பெரிமீட்டர் இருக்குல்லையா, மண்ணு ஃபுல்லா ஒட்டிக்கும். அதுவும் டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை a டயர். இது ரெண்டும் ஈக்குவலா நம்ம வச்சுக்கலாம். புரியுதா உங்களுக்கு? சம் இப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து பெரிமீட்டர் இன் 1 ரெவல்யூஷன் அதை வச்சு போடலாம். இது வந்து இப்ப வந்து நார்மலா அவங்க கொடுத்திருக்கிறது. அதுவே வந்து டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை a டயர் இன் 1 ஹவர். 1 ஹவர்ல மாத்த சொல்லியிருக்காங்களா? அப்ப என்ன பண்ணணும்? பெரிமீட்டர். பெரிமீட்டரை அப்படியே வச்சுக்கோங்க. டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை a டயர் இன் 1 ரெவல்யூஷன். 1 ரெவல்யூஷன்ல டயர் வந்து மூவ் ஆகுது. அதுல நமக்கு பெரிமீட்டர் என்ன? அதுவே வந்து டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை a டயர் இன் 1 ஹவர். அதுல பெரிமீட்டர் அப்ப எப்படின்னு போடுவோம்? பெரிமீட்டர் இன்ட்டு 1 ஹார்ல அது வந்து பாருங்க 1 ரெவல்யூஷனுக்கு பெரிமீட்டர் நம்ம ஈக்குவல்னு எடுக்கிறோம். அப்போ 1 ஹாருக்கு வந்து எப்படின்னு எடுப்போம்? பெரிமீட்டர் இன்ட்டு நம்பர் ஆஃப்
ரெவல்யூஷன் இன் 1 hour. 1 hourல அந்த இது வந்து எத்தனை ரெவல்யூஷன் சுத்தி வந்திருக்கும்? ஒரு வாட்டி சுத்தி வருது ஓகே. 1 hourல அப்ப எவ்வளவு சுத்தி இருக்கும்? இப்ப பாருங்க இங்க 1 minute இவ்வளவு சுத்தி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 600 ரெவல்யூஷன். அப்ப ஹவர்னா எத்தனை அப்ப மினிட்ஸ் வரும்? 60 மினிட்ஸ். அப்ப 60 மினிட்ஸ்க்கு எத்தனை ரெவல்யூஷன் சுத்தி இருக்கும் நம்ம செக் பண்ற மாதிரி இருக்கும். ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இனிமே சர்க்கிளை வச்சு பேஸ் பண்ணி மூவ் ஆகுதுன்னு கேட்டாங்கன்னா நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். இப்ப distance traveled by a tire in a 1 revolution equal to perimeter. அதுவே வந்து distance traveled by a tire in 1 hour. அப்ப பெரிமீட்டரையும் நம்ம நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் வந்து எத்தனை டைம்ஸ் சுத்தி இருக்கும் ஹவர்ஸ்லங்கிறதையும் பார்க்கணும். இது கான்செப்ட் புரிஞ்சுட்டான்னு பாத்துருங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சுதான் நம்ம இந்த சம் போட போறோம். நோட் பண்ணிட்டீங்கன்னா எஸ்ன்னு போட்டுருங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம். அப்போ நமக்கு வந்து இதை எதை பத்தி பேசியிருக்காங்க பாருங்க. கிலோமீட்டர் பர் ஹாரை பத்தி பேசியிருக்காங்கனாலே ஸ்பீடை பத்தி பேசியிருக்காங்க. அப்ப ஸ்பீட் ஈக்குவல் டு நமக்கு தெரியும் ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை டைம். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 1 மினிட்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் கடக்குது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதை நம்ம வந்து என்ன பண்ணணும்னா 1 மினிட்டை வந்து 1 கிலோமீட்டர் பர் ஹார்ல மாத்தணும். மினிட்ட ஹவராவும் சென்டிமீட்டரை கிலோமீட்டராவும் சேஞ்ச் பண்ணி தான் நம்ம சம் போடணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்னன்னா பெரிமீட்டர் கண்டுபிடிச்சிரும். பிகாஸ் பெரிமீட்டர் எதுக்காக கண்டுபிடிக்கிறோம்? நமக்கு இப்பதான் பார்த்தோம் இல்லையா, சக்கரத்தோட இந்த ரெவல்யூஷன் பார்க்கணும்னா பெரிமீட்டர் வந்து பார்க்கணும். டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை எ டிஸ்டன்ஸ். இப்ப டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்க போறோம். டிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருந்தோம் உங்களுக்கு? டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை எ டயர் இன் 1 hour கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் 1 மினிட் கண்டுபிடிப்போம். அதுல இருந்து 1 ஹார்க்கு சேஞ்ச் பண்ண போறோம். அப்படின்னா எனக்கு என்ன தேவை? பெரிமீட்டர். பெரிமீட்டர் இன்ட்டு பெரிமீட்டர் இன்ட்டு ரெவல்யூஷன், நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் தேவை. அப்போ நான் ஃபர்ஸ்ட் பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். எனக்கு ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவைன்னா பெரிமீட்டர்.
இந்த இடத்துல பெரிமீட்டர்னா சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் தான் பெரிமீட்டர்னு அர்த்தம். அப்ப சர்க்கிள்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு? பெரிமீட்டர் ஆஃப் அ சர்க்கிள் ஆர் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல சர்க்கிள்க்குன்னா எப்போதும் சர்க்கிள்க்கு வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் தான் யூஸ் பண்ணும். ஃபார்முலா என்ன உங்களுக்கு? 2 பை ஆர். சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் 2 பை ஆர். அப்போ இததான் வச்சு கண்டுபிடிக்க போறோம். அப்ப 2 பை ஆர்னா என்னன்னு பாருங்க. எனக்கு ஆர் தெரியாது, பட் எனக்கு 2 பையோட வேல்யூ தெரியும். 2 into 22/7. into ஆர் தெரியாது, பட் டயாமீட்டர் ஆஃப் அ வீல் தெரியும் எனக்கு. டயாமீட்டர் ஆஃப் அ வீல்னா ஃபுல்லா டயாமீட்டர். அப்ப உங்களுக்கு வந்து ரேடியஸ்னா அதுல பாதி. அப்ப டயாமீட்டர் ஈக்குவல் டு 70 சென்டிமீட்டர்னா ஆர் வந்து உங்களுக்கு அதுல பாதி இருக்கும். அப்ப எவ்வளவு வரும் பாருங்க? 35. 35 சென்டிமீட்டர் தான் உங்களுக்கு ரேடியஸ். அப்போ அதை தூக்கி இங்க போட்டுருங்க. 35 சென்டிமீட்டர். இப்ப அடிக்க முடிஞ்சதெல்லாம் அடிச்சிருங்க. 5 டைம்ஸ் வருமா? அப்ப மீதிய மூணுத்தையும் மேல உள்ளதை மல்டிபிள் பண்ணிடுங்க. 2 into 22 into 5. 44 into 5. 5ஆல அடிக்கணும்னா இதுல பாதி எடுத்துக்கணும், ஒரு 0 ஆட் பண்ணிக்கணும். 44ல பாதி 22, ஒரு 0 சேர்த்துக்கிட்டோம்னா அதான் 5ஆல மல்டிபிள் பண்றதுன்னு அர்த்தம். அப்ப 220 சென்டிமீட்டர்னு உங்களுக்கு வரும். இப்ப நான் இந்த சென்டிமீட்டரை எதுல மாத்தணும்னா கிலோமீட்டர்ல மாத்தி வச்சுக்கணும். அப்ப பாருங்க சென்டிமீட்டரை எப்படி கிலோமீட்டரா மாத்துறதுன்னு. இப்ப எப்படி இருக்கா? சென்டிமீட்டர் இதோ இருக்கு, கிலோமீட்டர் எங்க இருக்கு பாருங்க, இதோ இருக்கு. அப்ப இந்த சைடு இப்படி ரிவர்ஸ்ல போனோம்னா 1, 1/10, 1/100, 1/1000, 1/10,000. அப்ப இங்க போடணும்னா என்ன போடுவீங்க? 1 லேக் போடுவோம். அப்போ இப்படிதான் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு. அப்போ 1 லேக் 1/1 லேக் போட்டோம்னா கிலோமீட்டர்ல சேஞ்ச் ஆகிடும். அப்ப 220 பை 1 லேக். இப்ப என்னவா மாறிட்டு உங்களுக்கு? கிலோமீட்டர், சென்டிமீட்டர் கிலோமீட்டரா மாறிடுச்சு. இதை அடிச்சுட்டு வச்சிருந்தாலும் சரி, இல்ல அப்படியே வச்சு கூட லாஸ்டா நம்ம மல்டிபிள் பண்ணி போட்டாலும் சரிதான். ஓகேவா? இப்ப இப்படி கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. பெரிமீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் கண்டுபிடிக்கணும். பாருங்க, பெரிமீட்டர் கண்டுபிடிச்சாச்சு. நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் நெக்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ரெவல்யூஷன் வந்து 1 மினிட்டுக்கு கொடுத்துட்டாங்க. 1 மினிட்க்கு வந்து ரெவல்யூஷன் எவ்வளவுனா 600ன்னு கொடுத்துட்டாங்க. அப்பனா 1 ஹார்க்கு கண்டுபிடிக்கணும். 1 ஹவர்னா ஹவு மச் மினிட்ஸ்? 1 ஹார்க்கு 60 மினிட்ஸ். அப்போ 600 into 60 போட்டோம்னா எனக்கு ஹவர்ஸ்ல கிடைச்சிடும். 3 0 போட்டுக்க வேண்டியதுதான். அப்ப இந்த மாதிரி வருது. நீங்க இதை மல்டிபிள் பண்ணி போட்டாலும் சரி, ஏன்னா டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை இன் 1 ஹவர் தான் நம்ம இப்ப கண்டுபிடிக்கணும். கரெக்டா? அப்ப கண்டுபிடிக்கக்குள்ள இதுல போடணும்ல, அப்ப எல்லாம் உங்களுக்கு வந்து கட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ என்ன பண்ணிடலாம்னா நம்ம மல்டிபிள் பண்ணாமே கூட அப்படியே வச்சுக்கிட்டோம்னா ஈஸியா இருக்கும், நமக்கு வச்சு கட் பண்ண ஈஸியா இருக்கும். பாருங்க இப்ப இதுதான் கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை எ டயர் இன் 1 ஹவர். அப்ப பெரிமீட்டர் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், இதோ இருக்கு. 22 divided by
ஒன் 220 1 லேக் வரும். நம்ம ஒரு ஜீரோ கட் பண்ணிட்டோம். அப்போ இப்படி இருக்கும். இன்ட்டு 600 இன்ட்டு 60 பிகாஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன். இப்ப எது இதெல்லாம் கட் பண்ண முடியுதோ அதெல்லாம் கட் பண்ணிடுங்க. இங்க பாருங்க இப்ப 10 இருக்கா? இதெல்லாம் மல்டிபிள் பண்ணிடுங்க. 36 இன்ட்டு 22. அப்ப 792 வருது. எப்படி போடுவீங்க? 792 by 10. அப்ப ஜீரோ மேல வந்து போச்சுன்னா உங்களுக்கு எப்படி வரும்? 1 பாயிண்ட் வந்து டிஜிட்ல வரும். அப்ப 79.2 79.2 கிலோமீட்டர் பர் ஹார்ல மாத்திட்டோம். அப்ப இதுதான் உங்களுக்கு ஆன்சர். எல்லாத்தையுமே இந்த சம்முக்கு அவங்க என்ன கேட்டாங்களோ அதை வந்து போட்டுட்டோம். ஓகேவா? இந்த மாதிரி சம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும், பாத்துக்கோங்க. அப்ப என்ன பார்த்தோம்? ஸ்பீடு கேட்டிருக்காங்க. தி ஸ்பீட் இன் கிலோமீட்டர் பர் ஹார்ல கண்டுபிடிங்க அப்படின்னாலே நம்ம பார்ப்போம். டீட்டெயிலா எதுல பார்ப்போம்? இந்த டைம் ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்ங்கிற ஃபார்ம்ல எதுல பார்ப்போம்? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சாப்டர் உங்களுக்கு வந்து ஒரு டாபிக் ஃபுல்லாவே இந்த ஃபார்ம்ல யூஸ் ஆகும். டைம் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் இருக்கா உங்களுக்கு? வெரி குட். அப்ப அந்த இதுல வந்து உங்களுக்கு இந்த ஃபார்முலா வச்சுதான் ஃபுல்லாவே போடுற மாதிரி இருக்கும். அப்ப வந்து மீட்டர் கிலோமீட்டர் ஆகும். அந்த மாதிரி நிறைய சேஞ்ச் பண்ண சொல்லிதான் அந்த சம் இருக்கும். அப்ப வந்து அதே சம் மாடல் இங்க வந்துருச்சு பாருங்க. அப்ப எல்லாம் கலந்து கலந்து தான் வரும். அப்பப்ப கத்துக்கலாம். அப்புறம் அந்த சாப்டர் வரக்குள்ள டீட்டெயிலா பாத்துக்கலாம். அப்ப டயமீட்டர் ஆஃப் அ வீல் கொடுத்துட்டாங்க. நான் இப்பதான் ஃபார்முலா உங்களுக்கு நோட் அவுட் பண்ண சொன்னேன். டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை எ டயர் இன் 1 ஹார். ஒரு நார்மல் டயர் வந்து அவங்க கொடுத்துருக்கிறபடி பார்த்தோம்னா பெரிமீட்டர் மட்டும் ஈக்குவலா இருக்கும். ஆனா 1 ஹார் கேட்டாங்கன்னா பெரிமீட்டர் இன்டு நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன். இதுதான் ஃபார்முலா. அப்ப ஃபர்ஸ்ட் எனக்கு தேவை பெரிமீட்டர். அப்ப சோ பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறேன். ஆனா சர்க்கிள்க்கு வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் தான் சொல்லுவோம். பட் பெரிமீட்டரும் சர்க்கம்ஃபரன்ஸும் ஒண்ணுதான். சோ 2πr எடுக்கிறேன். 2π போட்டுக்கிறேன். ஆரோட வேல்யூ தெரியாது. பட் டயாமீட்டரோட வேல்யூ தெரியும். 17 கொடுத்துருக்காங்க. அப்ப அதுல பாதி எடுத்தேன். 35. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இத கட் பண்ணக்குள்ள சென்டிமீட்டர் கிலோமீட்டரா சேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 1 மினிட்டுக்கு 600னா 1 ஹாருக்கு அப்ப எத்தனை வரும்? பாத்தீங்கன்னா 1 ஹவருக்கு வந்து எத்தனை மினிட்ஸ்? 60 மினிட்ஸ். அப்ப சோ 60ஆல மல்டிபிள் பண்ணிக்கணும். இங்கே மல்டிபிள் பண்ணி ஆன்சர் போட்டாலும் சரிதான். 6 0 0 0 அப்படின்னு போட்டு வச்சுட்டா கூட ஓகே தான். இல்லைன்னா அப்படியே போட்டு கட் பண்ணிட்டு அப்புறமும் மல்டிபிள் பண்ணாலும் ஓகே தான். அப்போ உங்களுக்கு இப்படி வருது. நெக்ஸ்ட் வந்து இப்ப கண்டுபிடிச்சது கிலோமீட்டர் ஹார்லையும் கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப கிலோமீட்டர் பர் ஹார். அவ்வளவுதான். இத நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் போயிடலாம். இந்த வீல வச்சு கொடுத்தாங்கன்னா அப்ப ஃபார்முலா மட்டும் நீங்க நோட் அவுட் பண்ணிக்கணும். மத்தபடி ஒண்ணும் கிடையாது. இந்த ஃபார்முலா தான் இம்பார்ட்டன்ட். இப்போ நெக்ஸ்ட் சம் போலாம்ல? நோட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா எஸ் போட்டுருங்க.
ஓகே. அப்ப நெக்ஸ்ட் சம் போயிடலாம். அதிகபட்சமா 2Dல வந்து கொஞ்சம் சிம்பிள் சம்ஸ் தான் கொடுப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் டிஃபிகல்ட் சம்ஸ் வரும். When a wire in the form of ஒரு வயர் வந்து சர்க்கிளா ஃபார்ம் ஆகுது. அதோட ஏரியா எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்கன்னா 3118.5 centimeter square. It is now bent to form. திருப்பி இது என்னவா ஃபார்ம் ஆகுதுன்னா ரெக்டாங்கிளா ஃபார்ம் பண்றாங்க. whose length and breadth are very nearly in the ratio. ரேஷியோவும் கொடுத்துட்டாங்க 4:7:4. இப்படி இருந்துச்சுன்னா லென்த் கண்டுபிடிங்க. தி லென்த் ஆஃப் அ ரெக்டாங்கிள் இஸ் டேஷ். அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஒயர் இருக்கு, சும்மா நீட்டமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து ஒரு சர்க்கிளா அப்படியே வளைச்சு ஒரு சர்க்கிளா சேஞ்ச் பண்றாங்க. அப்புறம் அதை வந்து என்ன பண்றாங்கன்னா என்க்ளோசஸ் ஏரியா, இதோட ஏரியா இருக்குல்ல, இதோட ஏரியா எவ்வளவு இருக்குன்னா 3118.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் திருப்பி அதை பெண்ட் பண்றாங்க, ரெக்டாங்கிளா சேஞ்ச் பண்றாங்க. அதை பெண்ட் பண்ணி அதோட லென்த்தும் பிரெத்தும் ஈஸ் என்னன்னு கொடுத்துட்டாங்கன்னா பாருங்க 7:4ன்னு கொடுத்துருக்காங்க. லென்த் இஸ்ட் பிரெத். இப்ப நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இந்த மாதிரி சச்சிதட் இந்த மாதிரி ஈஸ்ட்ல கொடுத்திருந்தாங்கன்னா ரேஷியோல இத வந்து நம்ம நார்மல் நம்பருக்கு கன்வெர்ட் பண்ணி போடணும்னா காமனா ஒரு ஃபேக்டர் எக்ஸ எடுத்துக்கணும், வேரியபிள் எக்ஸால மல்டிபிள் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்ப வந்து லென்த் ஈக்குவல் டு 7x-னும் பிரெத் ஈக்குவல் டு 4x-னு வரும். ஒரு காமனா ஏதாச்சும் ஒரு மல்டிபிள் பண்ணணும். கரெக்டா? அதனால 7x-ம் 4x-னும் தனித்தனியா கன்வெர்ட் பண்ணி எடுக்கக்குள்ள இப்படிதான் பிரேக் பண்ணி எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்ப இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப நமக்கு தெரிஞ்சது என்னது? இப்ப வந்து இத வந்து அப்படியே சேஞ்ச் பண்றாங்க ரெக்டாங்கிளா. அப்ப நமக்கு இதோட இதுவும் ஏரியாவும் இதோட இதுவும் ஈக்குவலா தான் இருக்கும். கரெக்டா? அதாவது வந்து ஏரியா ஆஃப் தி சர்க்கிளும் உங்களுக்கு வந்து ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிளும் ஈக்குவலா இருக்கும். சோ ஃபார்முலா சொல்லுங்க. ரெண்டுத்தோட ஏரியா வெரி குட். எல் இன்டு பி எதுக்கு வரும்? உங்களுக்கு ரெக்டாங்கிளுக்கு வரும். இதுக்கோட ஏரியா, சர்க்கிளோட ஏரியா பையா ஸ்கொயர் இருக்கான்னு பாத்துருங்க. ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் ஈக்குவல் டு பையா ஸ்கொயர். அதுதான் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, ஏரியா தான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. அப்ப எப்படி எடுப்போம்? பையா ஸ்கொயர் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி எடுப்போம்.
அவங்க கொடுத்திருக்கிற அந்த வேல்யூ எடுத்துப்போம். கரெக்டா? அப்ப பாருங்க, பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏவா சர்க்கிளோட ஏரியா. இப்ப சர்க்கிள்க்கு போட்டுட்டு இருக்கோம். இத நல்லா கவனிங்க. A wire in the form of a circle form பண்ணுது encloses an area. ஏரியா கொடுத்துட்டாங்க. எவ்வளவு 3118.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல இருக்கு. இத நம்ம பையா ஸ்கொயர்னு எடுத்துக்கிற ஏரியாவை அதுதான் இதுன்னு கொடுத்துட்டாங்க. அது திரும்பி பெண்ட் பண்றாங்க. என்னவா மாத்துறாங்க பாருங்க, ரெக்டாங்கிள். அப்ப இந்த இடத்துல ஏரியா இருக்குமா இல்ல பெரிமீட்டர் இருக்குமா? பெண்ட் பண்ணக்குள்ள அப்ப நம்ம எதை பார்ப்போம்னா பெரிமீட்டரை பார்ப்போம். அப்ப 2 இன்ட்டு எல் பிளஸ் பின்னு வரும். கரெக்டா? இந்த இடத்துல அப்ப என்ன பண்ணும், பெரிமீட்டருக்கு 2L plus B. பிகாஸ் பெண்ட் பண்றாங்க. பெண்ட் பண்ணக்குள்ள நம்ம எதை பார்ப்போம், பெரிமீட்டரை தான் பார்க்கணும். ஏன்னா அதுக்குதான் L இன்ட்டு B வச்சு கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா லென்த் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப நான் வந்து இதோட ஏரியாவையும் இதோட பெரிமீட்டரையும் ஈக்குவல்னு சொல்லி போடணும். ஏன்னா பெண்ட் பண்ணக்குள்ள சுத்தி இருக்கிற அளவை தான் பார்ப்போம். அப்ப ஏரியானா அப்ப இது ஈக்குவல் டு இதுன்னு வரும். ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிச்சிருவோம். இப்ப பையோட வேல்யூ என்னன்னு தெரியும் நமக்கு. 22/7 தெரியுமா? வெரி குட். 22/7. அப்ப ஈக்குவல் டு இங்க எவ்வளவு இருக்கு பாருங்க, 3108. இப்ப இந்த ஆர் ஸ்கொயர் இங்கே இருக்கட்டும். இந்த 22/7 அந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா 3118.5 இன்ட்டு 7 மேல போயிடும். 22 கீழே வந்துரும். இதை இப்ப அடிச்சு சொல்லுங்க எனக்கு எவ்வளவு வருதுன்னு. அடிச்சுட்டு மல்டிபிள் பண்ண வேண்டாம், அடிக்க மட்டும் செஞ்சிருவோம். ஓகேவா? இப்ப அடிச்சோம்னா எப்படி வரும் பாருங்க. இப்ப எது இருக்கு, கீழே 22 தான் இருக்கு. இங்க வந்து பாயிண்ட்ல இருக்கா, அதனால நான் மல்டிபிள் பண்ணிக்கிறேன் 10ஆல. அப்ப கீழே டிவைட் பண்ணணும்ல. அப்ப டிவைட் பண்ணனா இங்க உள்ள பாயிண்ட் போயிடும். மல்டிபிள் அண்ட் டிவைடட் பை 10. அப்படின்னா மேல உள்ள பாயிண்ட் போயிடும், கீழே ஒரு 10 மட்டும் இருக்கும். அப்ப இப்படி இருக்கு. இப்ப அடிச்சோம்னா பாருங்க, 5ஆல அடிக்கலாமா? அப்ப இது வருது. திருப்பி பாருங்க, இது எதால அடிக்கலாம்? டூவால அடிக்கலாமா? பதினொன்னால அடிக்க முடியுதான்னு பாருங்க. இத வந்து 22 11ஆல அடிச்சீங்கன்னா 2. இத 11ஆல அடிச்சு பாருங்க. 6 2 3 7 நம்ம 11ஆல அடிச்சோம்னா 5 டைம்ஸ் வருமா? மீதி 7 இருக்கும். வெரி குட். அப்ப 5 6, இது 7 டைம்ஸ் 6 டைம்ஸ் வருது. அப்ப பேலன்ஸ் வந்து 7 இருக்கும். அப்ப திருப்பி போட்டீங்கன்னா 7 வரும். அப்ப 5 6 7 வருது. இப்ப இதுக்கு மேல வந்து இதை நம்மளால அடிக்க முடியாது. 5 6 7 இன்ட்டு 7 பை 2 இன்ட்டு 2 இருக்கு. நம்ம இப்ப ரூட் வேற எடுக்கணும். ஏன்னா ஆர் ஸ்கொயரோட வேல்யூ தான் இது கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப ஆர் வேணும்னா ஸ்கொயர் அந்த சைடு அனுப்புனீங்கன்னா ரூட் ஆயிடும். 5 6 7 இன்ட்டு 7 பை 2 இன்ட்டு 2.
இப்ப இத பாருங்க. 5 6 7ஆ 7ஆல இது பண்ண முடியுதான்னு பாருங்க. வரும். எத்தனை டைம்ஸ் வருது பாருங்க. 8ஆ 8 7 50 6 1. அப்ப இத போட்டீங்கன்னா 2 டைம் தான் நீங்க வெளில எடுக்கணும். அப்ப 9 9 போட்டுக்கலாம். அப்போ 7 இங்க ஆல்ரெடி ஒரு 7 இருக்கு. இன்டு 9 இன்டு 9 டிவைடட் பை 2 இன்டு 2. அப்ப இதுல இருந்து வெளில எடுத்தீங்கன்னா ஒரு 7 எடுத்துடலாம், ஒரு 9 எடுத்துடலாம், டிவைடட் பை ஒரு 2 எடுத்துடலாம். இத அடிக்காம வச்சுக்கிறது, இப்ப இத வந்து அடிச்சு வெளில எடுத்து வச்சுட்டோமா, இத மல்டிபிள் பண்ணாமயே வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு எதுவும் எதுவும் ஈக்குவல், இதுவும் சர்க்கிளோட ஏரியாவும் பெரிமீட்டர் ஆஃப் அ ரெக்டாங்கிளும் ஈக்குவல். அதை வச்சு நம்ம போடணும். ஓகேவா? அப்ப நம்ம அடிக்காம வச்சுட்டு ரெண்டுத்தையும் ஈக்குவல்னு போடக்குள்ள ஏதாச்சும் கட் ஆகுற மாதிரி இருந்தா சம்டைம்ஸ் ஈஸியா இருக்கும். சோ மல்டிபிள் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி கட் பண்ணி வேலை ஜாஸ்தி. சோ அப்படியே வச்சுக்கோங்க. அப்ப பாருங்க, சர்க்கிளோட ஏரியாவும் ஏரியா ஆஃப் தி சர்க்கிளும் பெரிமீட்டர் ஆஃப் அ ரெக்டாங்கிளும் ஈக்குவல். அப்ப இதுக்கு எவ்வளவு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? இப்ப 7 இன்ட்டு 9 இன்ட்டு 9 டிவைடட் பை 2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். பெரிமீட்டர் பாருங்க, 2 இன்ட்டு எல் பிளஸ் டி. இப்போதைக்கு இதை கண்டுபிடிக்கல, இருந்தாலும் அப்படியே இருக்கட்டும். இப்ப ஏதாச்சும் அடிக்க முடியுதான்னு பாருங்க. ஓ, இது ரேடியஸ் அல்ல, ரேடியஸ் மட்டும் தானே இது போட்டிருக்கோம். ஃபுல்லாவே போட்டுருங்க. இதுதான் கான்செப்ட். ஏரியா ஆஃப் தி சர்க்கிளும் பெரிமீட்டர் ஆஃப் அ ரெக்டாங்கிளும் ஈக்குவல். ஆரோட வேல்யூ மட்டும் போட்டுட்டேன், ஃபுல்லாவே போடணும். பை ஆர் ஸ்கொயர். புரியுதான்னு பாத்துருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன், ஒரு ஒயர் இருக்கு, அதை பெண்ட் பண்ணி என்னவா மாத்திருக்கேன், ஒரு சர்க்கிள் ஷேப்ல மாத்திருக்கேன். ஏரியா கொடுத்துட்டாங்க. சோ ஏரியாவோட ஃபார்முலாவை போட்டு என்ன பண்ணிட்டேன்னா ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். இப்ப இந்த சைடு பாருங்க, ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளுக்கு வந்து எல் இன்ட்டு பி கொடுத்துருக்காங்க. அதுனா பெண்ட் பண்ணனா அப்ப பெரிமீட்டரை பத்தி தான் பேசுறாங்க. சோ சர்க்கிள்க்கும் நம்ம பெரிமீட்டர் தான் எடுக்கணும். ஓகேவா? அப்ப பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கிள் ஈக்குவல் டு பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள். பிகாஸ் பெண்ட் பண்ணிருக்காங்க இல்லையா? அப்ப பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கிள் என்னன்னு பாருங்க, 2 பை ஆரா, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆர் பெரிமீட்டர் ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் 2 இன்ட்டு எல் பிளஸ் பி. இப்ப 2 இன்ட்டு பை ஆர் இருக்கா, இதுல உள்ள 2வையும் இதுல உள்ள 2வையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்ப பை ஆர். பையனா என்ன உங்களுக்கு 22/7. ஆறுக்காக தான் இப்ப இதை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். 7 இன்ட்டு 9/2 ஈக்குவல் டு எல் பிளஸ் பி. எல் பிளஸ் பி எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இன்னும் கண்டுபிடிக்கல. 7x 4x இருக்கு. அப்ப எல் பிளஸ் பி கண்டுபிடிங்க. 7x பிளஸ் 4x. அப்ப எவ்வளவு வருது பாருங்க. 11x வருதா? எல் பிளஸ் பி ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வருது? வெரி குட், 11x வருது. இப்ப என்ன பண்ணலாம் பாருங்க, எக்ஸோட வேல்யூ வேணும். எக்ஸோட வேல்யூ வேணும்னா என்ன பண்ணலாம்? ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு சம் போட்டிருப்போம்ல, அதுல பாருங்க. எல் பிளஸ் பி போட்டுட்டு
7x plus 4x போட்டுட்டா 11x வருது. பட் எனக்கு எக்ஸோட வேல்யூ வேணும். சப்போஸ் தெரியலன்னா என்ன பண்ணுவோம்? ஆல்ரெடி ஒரு சம்ல போட்டிருப்போம். எக்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம்னு பாருங்க. அந்த இடத்துல வேல்யூ இருந்திருக்கும். அதனால சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிச்சிருப்போம். இந்த இடத்துல வேல்யூ இல்ல. அப்ப என்ன பண்ணலாம்? வேற வழியே கிடையாது 11x. அப்ப 11x அப்படியே வச்சுக்கோங்க. l plus b equal to என்னது உங்களுக்கு? 11x. ஏன்னா வேற வழி இல்ல இல்லையா? வேல்யூ இருந்தா சப்போஸ் சப்ஸ்டிட் பண்ணி இருந்திருக்கலாம். வேல்யூவே இல்லைங்கிறப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப 11x அப்படியே வைங்க. அப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பாருங்க. இத வேற ஏதாச்சும் கட் பண்ற மாதிரி இருக்கா? இந்த சைடு இந்த சைடும். இங்க 11 கட் பண்ணலாம். இங்க 22 கட் பண்ணா இங்க 2 வரும். அப்புறம் இதுல உள்ள 2v இதுல உள்ள 2v அடிச்சிடலாம். இதுல உள்ள 7 அடிச்சிடலாம். அப்ப x ஈக்குவல் டு பாருங்க கிடைச்சிருச்சு. இங்க சப்ஸ்டியூட் பண்ண x ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு. ஆனா அவங்க என்ன கேக்குறாங்க பாருங்க. தி லென்த் ஆஃப் அ ரெக்டாங்கிள். லென்த் எவ்வளவு இருக்கு பாருங்க. 7xன்னு வச்சிருக்கேன்னா அதை எக்ஸ்ன்னு வைக்க கூடாது ஆக்சுவலி. அதனாலதான் எக்ஸுக்கு பதிலா இப்ப வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். சோ 9. அப்ப 7 × 9 என்ன வருதுன்னு பாருங்க. 63 வருதா? இப்ப பாருங்களேன். இங்க சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியானா அப்ப ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிளோட லென்த்தும் பிரெத்தும் எப்படி இருக்கணும்? சென்டிமீட்டர்ல இருக்கணும். அப்ப சென்டிமீட்டர். ஆன்சர் இஸ் 63 சென்டிமீட்டர். எப்படி போட்டிருக்கோம்னு புரியுதுல? ஒரு டைம் பாத்துருங்க. ஒரு ஒயர் இருக்கு. அதை சர்க்கிளா பெண்ட் பண்றாங்க. பெண்ட் பண்றாங்கனாலே நமக்கு வந்து பெரிமீட்டர் ஆர் சர்க்கம்ஃபரன்ஸ் தான் தேவை. நம்ம ரெக்டாங்கிள் இருக்கிறதுனால இங்கே பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கிள்னு வச்சுப்போம். அதை திரும்பி பெண்ட் பண்ணி என்ன பண்றாங்க? ரெக்டாங்கிள். அப்ப பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள். இது ரெண்டும் ஆல்மோஸ்ட் எப்படி இருக்கும்? அதை பெண்ட் பண்ணி தான் சேஞ்ச் பண்றாங்களே தவிர வேற எதுவும் பண்ணல. அப்ப இது ரெண்டும் எப்படி இருக்கும்னா ஈக்குவலா இருக்கும். அதோட சுற்றளவு இதோட சுற்றளவு ஈக்குவலா தான் இருக்கும். அப்போ எனக்கு வந்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் கொடுத்துட்டாங்க. சோ என்னன்னு எடுக்கிறேன்? ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் ஏ ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி இதை எடுத்துக்கிறேன். அப்ப எனக்கு ஏரியா ஆஃப் தி சர்க்கிளுக்கு ஃபார்முலா தெரியும். அதையும் அப்ளை பண்ணி ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். எதனால ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன்னா பாருங்க. இது ரெண்டத்தோட ஃபார்முலாவையும் எழுதிக்கோங்க. பெரிமீட்டர் ஆஃப் அ சர்க்கிள், பெரிமீட்டர் ஆஃப் அ ரெக்டாங்கிள். 2πr ஈக்குவல் டு 2l plus b. அப்ப எனக்கு இந்த இடத்துல வந்து 2πக்கு வேல்யூ தெரியும், ஆருக்கு தெரியாது. அதனாலதான் இதை வச்சு கண்டுபிடிச்சு ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த சைடு வந்தீங்கன்னா எல் ஈஸ்ட் பிக்கு வந்து 7:4ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த மாதிரி பிரேக் அவுட் பண்ணணும்னா காமனா ஏதாச்சும் ஒண்ணுதால மல்டிபிள் பண்ணணும். சோ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு டைரக்டா இது வந்து தெரிஞ்சிருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. இந்த எக்ஸ் தான் பிரச்சனை. அப்ப எக்ஸ் வேணும் எனக்கு. இந்த சைடு பாத்தீங்கன்னா எல் பிளஸ் பி. 11x தான் தெரியுமே தவிர முழுசா எனக்கு வேல்யூ தெரியாது. அப்ப அதை வச்சு என்ன பண்ணிடுறேன்? எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடுறேன். அப்ப எக்ஸோட வேல்யூ திருப்பி மறுபடியும் வந்து அவங்க கேட்கறது லென்த். சோ அதுல கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? சப்போஸ் பிரெத் கேட்டிருந்தாங்கன்னா 4xல கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிருப்போம். ஒன் டைம் புரியுதான்னு பாத்துருங்க. புரியுதுன்னா எஸ் போட்டுருங்க. ஓகே. அப்ப இந்த சம் உங்களுக்கு ஓகே தானே? நெக்ஸ்ட் பாருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொடுத்திருந்தாங்கன்னா என்னென்ன கேக்குறாங்களோ ஃபார்முலா எல்லாம் ஃபர்ஸ்ட் நோட் அவுட் பண்ணிடுங்க. அப்புறமா ட்ரை பண்ணுங்க சம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. The areas of
2 squares. Area of 2 square கொடுத்துட்டாங்க. ரேஷியோல கொடுத்திருக்காங்க. The ratio of the perimeter is dash. நீங்களே ட்ரை பண்ணுங்க. ஏரியா ஆஃப் 2 ஸ்கொயர். ஸ்கொயர் முதல்ல ஏரியா என்னன்னு கண்டுபிடிங்க. ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது? இப்ப ரேடியஸ் இதெல்லாம் வச்சு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நார்மலா எடுக்கணும். சப்போஸ் டயகனலை பத்தி பேசியிருந்தாங்கன்னா அதுக்கும் தனியா ஃபார்முலா இருக்கு. இந்த இடத்துல ஏரியா வந்து ஸ்கொயருக்கு வந்து ஏ ஸ்கொயர்னு நீங்க எடுக்கணும். 2 ஃபார்முலா எழுதி போட்டிருப்பேன். ஒண்ணு வந்து உங்களுக்கு டயகனலுக்கு உள்ளது, இன்னொன்னு வந்து எதுக்கு உள்ளதுன்னா நார்மல் சம்முக்கு உள்ளது. ஸோ ஸ்கொயருக்கு வந்து ஏரியானா ஏ ஸ்கொயர். இங்க பாருங்க ரேஷியோ கொடுத்திருக்காங்க. இத மாதிரி இருந்ததுனாலே ஏ பை பி ஃபார்ம்ல எழுதுவோம். ரெண்டுமே ஏரியா தான். அப்ப ஏரியா 1 பை ஏரியா 2 ஈக்குவல் டு ஸ்கொயர் ஃபார்முலாவா? அப்ப ஏ ஸ்கொயரோட தான் உங்களுக்கு என்னன்னு கொடுத்திருக்காங்க. அதுக்குதான் உங்களுக்கு 16 கொடுத்திருக்காங்க. இங்க கீழே A2க்கு 9. இப்ப இந்த ரெண்டுத்தையும் வந்து நார்மலா ஹோல் ஸ்கொயரா எடுக்கலாமா? தனித்தனியா ஸ்கொயர் இருந்ததுன்னா ஹோல் ஸ்கொயரா கன்வெர்ட் பண்ணலாம். இப்ப இந்த ஸ்கொயரை வந்து அந்த சைடு அனுப்பி விட்டுட்டீங்கன்னா ரூட்டா மாறிடும். வெளில எடுத்தோம்னா 4 இருக்கும், கீழே வந்து 3 இருக்கும். இப்ப இந்த மாதிரி இருக்கு. இப்ப என்ன கேக்குறாங்க? the ratio of the பெரிமீட்டரோட ரேஷியோ என்ன? அப்ப இதே மாதிரியே அங்கேயும் பெரிமீட்டருக்கு போடணும். பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் P1 by P2. ரேஷியோ இப்படித்தானே கண்டுபிடிப்போம். ரேஷியோ பெரிமீட்டருக்கு ஃபார்முலா என்ன பாருங்க. இப்ப ஏரியாவுக்கு ஏ ஸ்கொயர்னு ஃபார்முலா போட்டோம். அதே மாதிரி பெரிமீட்டருக்கு என்ன ஃபார்முலா இருக்கு? 4a இருக்கா? வெரி குட். அப்ப மேல 4a1ம் கீழே 4a2ம் போட்டுரும். அப்ப a1 by a2 ஓட வேல்யூ நமக்கு தெரியும். கரெக்டா? இது வந்து ஆக்சுவலி எதோட வேல்யூ? a1 by a2. ஏன்னா ஸ்கொயர் தான் அந்த சைடு போயிட்டுல. அப்ப 4 into 4 by 4 into a2 ஓட வேல்யூ 3. இந்த இடத்துல இந்த 4 இந்த 4 கட் பண்ணிடலாம். திருப்பி நமக்கு 4/3 தான் வரும். பட் அவங்க வந்து என்ன கேக்குறாங்கன்னா பெரிமீட்டர் கேக்குறாங்க. சோ 4 டைம்ஸ் இருக்கணும். அப்ப இதை நம்ம வந்து அடிக்கலாம் முடியாது. இதை மல்டிபிள் பண்ணி தான் போடணும். அப்ப 16/12 தான் உங்களுக்கு ஆன்சரா இருக்கும். ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் பாத்தீங்கன்னாலே ஈஸியா இருக்கும். ஏன்னா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பிகாஸ் இந்த இடத்துல 4 நம்மளால அடிக்க முடியாது. ஏன்னா பெரிமீட்டர்ங்கிறது 4 டைம்ஸ். சோ நம்ம 4 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணி தான் போடணும். பாருங்க 16 P1 is to P2 இதுதான் கேக்குறாங்க. அப்ப பாருங்க 16 is to 12. இது P1 எடுப்போம் மேல உள்ளது, இது P2 கீழே உள்ளது எடுத்துப்போம். அப்ப 16 is to 12 பாருங்க, D is the option. ஆன்சர் அதுதான். ஓகேவா? இது புரியுதான்னு பாத்துருங்க. ஓகே. அப்ப இதுதான் சிம்பிள் சம். ஆனா வந்து எப்படி கேக்குறாங்கன்னா ஃபார்முலா. எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஃபார்முலா தான் இம்பார்ட்டன்ட். அப்பப்ப நிறைய சம்ஸ் பார்த்துட்டே இருந்தனாலே ஃபார்முலாஸ் வந்து மெமரி ஆகிடும். இப்ப நெக்ஸ்ட் சம் பாருங்க. இப்ப வந்து ஒரு பேரலோகிராம் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? 2 பேரலோகிராம். Stand on equal base.
and between இது ஆல்ரெடி பார்த்திருப்போம். பட் அங்க வந்து ஃபார்முலா கரெக்டா? இங்க வந்து கொஞ்சம் வந்து ரேஷியோ கேக்குறாங்க. parallel the ratio of the area. அங்க வந்து ஃபார்முலாவை ஈக்குவல்னு சொன்னோம். இங்க ரேஷியோ ரெண்டுத்தோட ரேஷியோவும் எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க parallel-ஆ இருந்தா. நீங்களே அப்ப கெஸ் பண்ணுங்க. நான் ஆப்ஷன் கொடுத்தறேன், கெஸ் பண்ணி சொல்லுங்க. இதே மாதிரியே ஒரு சம் பார்த்தோம். எங்க பார்த்தோம்? இதோ பார்த்திருக்கோம். பாருங்க, ஏபிசிடிங்கிற ஒரு சேம் பேஸ வச்சு சேம் parallel இருந்திருக்கு. அப்ப ஏரியா ரெண்டும் எப்படி இருக்குன்னு பார்த்தோம், ஈக்குவலா இருக்குன்னு பார்த்தோம். அதுவே ரேஷியோல கேட்டாங்கன்னா அப்ப எப்படி போடுவீங்க? சிம்பிள் தான். அப்ப ரேஷியோ எப்படி இருந்திருக்கும்? ஏயா, பியா, சியா, டியான்னு கெஸ் பண்ணி சொல்லுங்க. நான் அப்புறமா ஆன்சர் சொல்றேன். வெரி குட். 1:1. ஏன்னா ஏரியா ரெண்டும் ஈக்குவல்னா அப்ப இந்த சைடு பாருங்க, parallelogram-க்கு பி இன்டர் ஹெச்சா, இந்த சைடு பி இன்டர் ஹெச் வருமா? அப்ப இந்த பியும் இந்த பியும் கட் ஆயிடும், ஹெச் ஹெச்சும். parallelogram சேமா இருக்கும் பேஸ். ஈக்குவல் பேஸ்னா அப்ப ரெண்டுத்துக்கும் ஹைட்டும் பிரெத்தும் ஈக்குவலா இருக்கும்னு அந்த இதுல ஃபார்முலா வரக்குள்ள சொல்லி கொடுத்தேன். அப்ப இதுவும் இதுவும் கட் ஆயிடுச்சுன்னா ஒன்னு தான் இருக்கும். அப்ப ஒன்னு இங்கேயும் ஒன்னு இருக்கும். அப்ப 1:1 இஸ் த ரேஷியோ. வெரி குட். அவ்வளவுதான் உங்களுக்கு. எப்படி ரேஷியோல கேட்டாலும் சரி, ஃபார்முலால கேட்டாலும் சரி, அப்ப parallelogram ஈக்குவல் பேஸ் கொடுத்தாங்கன்னா இப்படிதான் வரும். இப்ப நெக்ஸ்ட் சம் பாருங்க. தி சர்க்கம்ஃபரன்ஸ் of a given circle. சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ what is the approximate? diagonal. diagonal பத்தி பேசிட்டாங்க. of a square. whose side is half of the radius. radius of a given circle. இப்ப என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, circumference of a circle isன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல நம்ம வந்து சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ்னு வச்சுக்கிட்டாலும் சரி, பெரிமீட்டர்னு வச்சுக்கிட்டாலும் சரி. ஏன்னா ஸ்கொயரை பத்தி பேசிட்டாங்க. ஸ்கொயருக்கு அப்ப நம்ம வந்து டயகனல் எடுக்கணும். ரெண்டுத்த பத்தி பேசிருக்காங்க. ஒண்ணு சர்க்கிள், இன்னொன்னு ஸ்கொயர். சர்க்கிள்க்கு சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்கன்னா 176 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயரோட டயகனல். அததான் நமக்கு ஆக்சுவலி வாட் இஸ் த அப்ராக்சிமேட் டயகனல் தான் கேக்குறாங்க. கரெக்டா? டயகனல் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்க? whose side is half of the radius of the given circle. கொடுத்திருக்கிற சர்க்கிளோட ரேடியஸ் இருக்கும் இல்லையா, அதுல half தான் இதோட சைடுன்னு கொடுத்திருக்காங்க. half of the radius of the circle, அதுதான் வந்து ஸ்கொயருக்கு பக்கத்துல whose வந்ததுன்னா அப்ப ஸ்கொயர் தான் எடுத்துக்கணும். அதோட சைடுன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப சைடுனா எல்லா சைடு ஏன்னு எழுதுவோமா? ரேடியஸோட ஹாஃப்னா r/2ன்னு வரும்.
அப்ப நான் ஆர் என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் அப்ப எனக்கு என்ன தெரியும், சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்ப சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா என்னது, 2πr ஈக்குவல் டு 176ன்னு எடுத்துக்கலாம். 2க்கு வேல்யூ தெரியும், பைக்கு வேல்யூ தெரியும். ஆறு மட்டும் தான் இங்க வச்சுக்கோங்க, மீதி எல்லாம் அந்த சைடு அனுப்பிடுங்க. 176/2 இன்ட்டு பை. 2 இன்ட்டு 22/7 22/7 இப்ப மேல அனுப்பிடுங்க. இப்ப கட் பண்ணி ஆரோட வேல்யூ என்ன வருதுன்னு சொல்லுங்க. நார்மலா 2ஆலேயே கூட கட் பண்ணுங்க. கட் பண்ணி சொல்லுங்க என்ன வருதுன்னு. வெரி குட், 28 வருதா? அப்ப ஆர் ஈக்குவல் டு 28 இஸ் த ஆன்சர். அப்ப ஆறு தூக்கி இங்க போட்டுருங்க. ஆருக்கு 28/2. அப்ப எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 14 வருதா? அப்போ இதோட சைடு வந்து 14 14 இருக்கும். இதோட சைடு 14 14 14 14. வெரி குட், அவ்வளவுதான். அப்ப வந்து இது உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அப்ப நெக்ஸ்ட் அவங்க என்ன கேக்குறாங்க, நமக்கு டயகனல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப டி ஈக்குவல் டு ஃபார்முலா என்னன்னு பாருங்க. ஸ்கொயரோட டயகனலுக்கு √2a இருக்கான்னு பாருங்க. √2a ஓகே இருக்குல்ல. அப்ப வந்து √2a ஏவோட இது என்னன்னு பாத்துருங்க. 14 இருக்கா? அப்ப √2a 14 √2. இப்ப இது அப்படியே வந்து விட்டு இருந்தாலும் ஓகே. 14 √2ன்னு கொடுத்திருந்தாலும் ஓகே. சம்டைம்ஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா √2 வேல்யூவா அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. √2க்கும் நம்ம அப்ராக்சிமேட்டா வந்து √3 √5 √7 இதுக்கெல்லாம் நம்ம வேல்யூ தெரிஞ்சு வச்சிருக்கணும். √10க்குள்ள ஓகேவா? ஏன்னா இதுக்கெல்லாம் அப்ராக்சிமேட் வேல்யூஸ் இருக்கு. ஏன்னா √1க்கு 1, √2க்கு தெரியாது, √3 √4னா 2 வெளில எடுத்துருவோம். அப்ப 1 to 10க்குள்ள ரூட் வேல்யூஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது மஸ்ட். இது நாலுத்துக்கும் நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு ஹோம்ஒர்க். √2க்கு என்ன வேல்யூ, √3க்கு அப்ராக்சிமேட் வேல்யூ என்ன, √5க்கு என்ன, √7க்கு என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருங்க. ஏன்னா இது வந்து நான் வந்து நம்பர் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்திருந்தீங்கன்னா வந்து பார்த்து இருந்திருக்கலாம். இதெல்லாம் வேல்யூஸ் வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அப்ப எனக்கு இங்க தேவை √2. √2க்கு அப்ராக்சிமேட் வேல்யூ சொல்லுங்க. 1.414. இது வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். √3 5 7க்கு கொஞ்சம் நமக்கு வந்து மெமரைஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் போய் பார்த்துட்டு நோட் பண்ணி வச்சிருங்க. அப்பப்ப சம்முக்கு தேவைப்படக்குள்ள யூஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் மெமரைஸ் ஆயிடும். அப்ப இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி சொல்லுங்க என்ன வருதுன்னு. வெரி குட், 19.6 வருதா? அப்ப அப்ராக்சிமேட்டா என்ன வேல்யூ எடுக்கலாம்? இங்க 6 வந்ததுன்னா இங்க 1 போட்டு 20ன்னு எடுக்கலாம். வேல்யூ எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஓகேவா? இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த சம் நோட் பண்ணிட்டீங்கன்னா எஸ் போட்டுருங்க. ஓகே, அப்ப நெக்ஸ்ட் சம் பாருங்க. தி லென்த் அண்ட் தி பிரெத்.
of a painting is 15 centimeter and 10 centimeter respectively. A 1 centimeter wide border. Border வந்து 1 centimeter இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. Made around the painting. What is the area of border னு கொடுத்திருக்காங்க. Border அப்போ என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, length and breadth of a painting வந்து கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இது எந்த ஷேப்ல இருக்கு பாருங்க. ஒன்னு 15 இன்னொன்னு 10. அப்ப கண்டிப்பா வந்து என்னவா இருக்கும், லென்த் வந்து 15 ஆவும் பிரெத் வந்து 10 ஆவும் இருந்திருக்கும். வெரி குட், ரெக்டாங்கிள் ஷேப். அப்ப வந்து ஒன்னு வந்து 15 லென்த் வந்து 15 கொடுத்துட்டாங்க, பிரெத் வந்து எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க, 10ன்னு கொடுத்துட்டாங்க. இப்ப இதுக்கு 1 சென்டிமீட்டர் வைட்ல ஒரு பார்டர் போடுறாங்க. அப்போ எல்லா சைடும் ஆல் சைடு இங்க 1 சென்டிமீட்டர் இருக்கும், இங்க 1 சென்டிமீட்டர் இருக்கும், இந்த சைடு 1 சென்டிமீட்டர், இந்த சைடு 1 சென்டிமீட்டர். அரௌண்ட் த பெயிண்டிங் சுத்தி 1 சென்டிமீட்டர்ல போடுறாங்க. அப்போ எனக்கு டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து இங்க எவ்வளவு இருக்கும்னு பாக்கணும். ஏரியா எனக்கு தெரியும், ரெக்டாங்கிள் ஆஃப் தி ஏரியா எல் இன்ட்டு பி, லென்த் இன்ட்டு பிரெத். அப்ப எனக்கு என்ன கேக்குறாங்க, வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த பார்டர் கேக்குறாங்க. பார்டர் வேணும்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, பார்டரோட ஏரியா கேக்குறாங்க. நான் அப்போ டோட்டல் ஏரியால இருந்து அவங்க கொடுத்திருக்கக்கூடிய பெயிண்டிங் ஏரியா, நமக்கு அவங்க கொடுத்திருக்கிறது வந்து பெயிண்டிங் ஏரியா தான் கொடுத்திருக்காங்க. அத மைனஸ் பண்ணிட்டோம்னா எனக்கு வந்து பார்டர் ஏரியா கிடைச்சிடும். பிகாஸ் டோட்டல் ஏரியா எனக்கு இப்போதைக்கு வந்து தெரியலனாலும் எனக்கு 1 சென்டிமீட்டர் வைட்னு கொடுத்துட்டதுனால எனக்கு தெரியும். இப்ப பாருங்களேன், இங்க வந்து லென்த் தான் கொடுத்திருக்காங்க, பட் இதோட பாருங்க லென்த் இதுல இருந்து இது முட்டுக்கு வந்து 50. அப்ப இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு 15, 16, 17. அப்ப டோட்டல் லென்த் எனக்கு எவ்வளவு இருக்கும் பாருங்க, இதுல இருந்து இது முட்டுக்கும் இது வந்து 50. இதோட லென்த் இதுல இருந்து இது முட்டுக்கு வந்து எனக்கு லென்த் வந்து 15ன்னு கொடுத்துட்டாங்க. இது வரைக்கும் 50. அப்ப மீதி உள்ளது பாருங்க, இங்க ஒண்ணு இருக்கு. அப்ப எவ்வளவு வரும் எனக்கு டோட்டல் லென்த் இதுல இருந்து இது முட்டுக்கு எவ்வளவு வரும், ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணிக்கோங்க. 15, 60, 70. கரெக்டா? வெரி குட். அப்ப 17 உங்களுக்கு. அப்ப இங்க 17. அதே மாதிரி அப்ப பிரெத்துக்கும் சொல்லிடுங்க. பிரெத்துக்கு வந்து இங்க 10 தான். அப்ப ஃபுல்லா டோட்டலா வரணும்னா எவ்வளவு வந்துரும், 12 வந்துரும். இப்ப புரியுதா? அப்ப டோட்டல் லென்த் ஆஃப் ஏரியானா என்னது, எல் இன்டு பி. அப்ப இந்த இடத்துல எல் இன்டு பி என்ன எழுதிப்பனா 17 இன்டு 12ன்னு போடுவேன். மைனஸ் பெயிண்டிங் ஏரியா அவங்களே கொடுத்துட்டாங்க, என்ன கொடுத்துருக்காங்க, 15 இன்டு 10 கொடுத்துருக்காங்க. அப்ப பாருங்க, இதையும் மல்டிபிள் பண்ணிடுங்க. பதினேழு இன்டு 12 எவ்வளவு வருது, வெரி குட். 204 மைனஸ் 150. ஒரு ஜீரோ அப்படியே போட்டுப்பீங்களா? அப்ப 204ல 150 போயிடுச்சுன்னா எவ்வளவு வரும்னு பாருங்க.
54 வருதான்னு செக் பண்ணிடுங்க. வெரி குட். 54. அப்ப 54 சென்டிமீட்டர் ஏரியாங்கிறதுனால ஸ்கொயர் பார்டர் ஏரியா. அப்ப உங்களுக்கு பார்டர் ஏரியா வந்து எவ்வளவுன்னு பாருங்க. 54 சென்டிமீட்டர் இஸ் த ஆன்சர். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அப்ப நெக்ஸ்ட் போயிடலாம் நம்ம. நெக்ஸ்ட் சம் போயிடலாம்ல. ஓகே. அப்ப நெக்ஸ்ட் சம் பாருங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி தான். ஒரு சம் கேக்குறாங்க, பட் ரேஷியோல கொடுத்திருக்காங்க. இதோட முடிச்சுப்போம் இன்னைக்கு. The side of the triangle. என்ன ரேஷியோல இருக்குன்னா, in the ratio of 5:2:1. If the perimeter of the triangle is 88 centimeter, then what will be the length of the largest side? இத கொஞ்சம் கண்டுபிடிங்க பாப்போம். ஒரு ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டாங்க, ரேஷியோல கொடுத்துட்டாங்க. அதை நான் பிரேக் பண்ணி எடுக்கக்குள்ள காமனா என்ன சொல்லியிருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5:2:11 கொடுத்துருக்காங்கன்னா, காமனா இது ரெண்டும் மூணும் அதுக்கு வந்து பிரேக் பண்ணி எடுக்கக்குள்ள எக்ஸால பண்ணிக்கோங்க. அப்ப இதை எடுக்கக்குள்ள வந்து 5x 2x எக்ஸ்ன்னு சொல்லி எடுப்பேன். இப்ப இத பாருங்க, ட்ரையாங்கிள்னு கொடுத்துட்டதுனால ஒண்ணு வந்து 5x இருக்கும், இன்னொன்னு 2x, இன்னொன்னு x இருக்கும். இப்போ பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க. பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? நம்ம மூணுத்தையும் பிளஸ் பண்ணுவோமா? அதாவது பெரிமீட்டர் மூணுத்தையும் பிளஸ் பண்ணுவோம். பெரிமீட்டர் கொடுத்துட்டாலே 5x 2x + 1. ம் அப்ப பாருங்க, இது மூணு சைடையும் வந்து சுத்தி தானே இருக்கு. அப்ப மூணுத்தையும் என்ன பண்ணுவோம்? பிளஸ் பண்ணுவோம். ஸோ 5x 2x + 1 = என்னன்னு கொடுத்துட்டாங்க? 88 கொடுத்துட்டாங்க. 1x. ஓகே. இப்ப இது மூணுத்தையும் பிளஸ் பண்ணீங்கன்னா என்ன வருது பாருங்க. 5 7, இங்க ஒரு 1 இருக்கு, 8x = 88. வெரி குட். அப்ப x = என்ன வரும்னு பாருங்க. 11 வருதா? 11x வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். Then what will be the length of the largest side ன்னு கேக்குறாங்க. வெரி குட். அப்ப பாருங்க, what will be the length of the largest side? largest sideனா பாருங்க, இது 2x தான், இது x தான். அப்ப largest side வந்து 5x தான் largest side. அப்ப 5 into x ஓட வேல்யூ இப்பதான் கண்டுபிடிச்சோம் 11. அப்ப 55. லென்த்னு கொடுத்ததுனால நம்ம என்னத்துல எழுதணும்? சென்டிமீட்டர்ல தான் எழுதணும். சோ இதுதான் ஆன்சர் உங்களுக்கு. ஓகேவா?
உங்களுக்கு 2D வந்து அவ்வளவுதான், உங்களுக்கு மாடல்ஸ் வந்து இவ்வளவுதான் கொடுத்திருக்காங்க. 2D வந்து ஈஸியா தான் இருக்கும் கொஞ்சம். ஒரு 2 சமுதாய இடையில வந்து என்ன இருக்கும் உங்களுக்கு? கொஞ்சம் கான்செப்ட் வச்சு யூஸ் பண்ணி போற மாரி இருக்கும். ஆக மொத்தம் ஃபார்முலாஸ் தான். இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம எதுக்கு போறோம்னா 3Dக்கு போகணும். 3Dக்கு வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கியூப். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன இருக்கு? ஷேப்ஸ் வந்து 3D ஷேப்ஸ். இப்ப கியூபோட ஒரு சைடு தான் உங்களுக்கு என்னது? இப்ப கியூப் இருக்கு. அதோட ஒன் சைடு எடுத்தீங்கன்னா என்னது? வெரி குட், ஸ்கொயர். அப்ப அத வச்சுதான் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா? இப்ப 3D ஷேப்ஸ்ல உங்களுக்கு என்னென்ன வரும்னா கியூப் வரும். நெக்ஸ்ட் கியூபாய்டு. வேற என்ன இருக்கு உங்களுக்கு? சிலிண்டர் கண்டிப்பா வந்து வரும். சிலிண்டரை வச்சு சம்ஸ் நிறைய வரும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிளா, அப்ப கோன் வரும். ஸ்பியர் இருக்கு. ஸ்பியர், ஹெமிஸ்பியர் ஒண்ணு இருக்கு. அப்புறம் வேற என்னென்ன இருக்கு உங்களுக்கு? நெக்ஸ்ட் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்லயே வந்து கீழே வந்து ஷேப்ஸ் மட்டும் மாறி இருக்கும். ரவுண்ட் ஷேப் இல்லாம ஸ்கொயரோ இல்ல வேற ஏதாச்சும் ஷேப்ஸ் வந்து காமன் பாயிண்ட் வச்சு வரும். பிரமிடு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரமிடு வரும் இப்போ உங்களுக்கு. அப்ப பிரமிடு வரும். நெக்ஸ்ட் வந்து பிரிசம்னு ஒரு டைப் இருக்கும். இதெல்லாம் நார்மலா நமக்கு கேட்கக்கூடியது. கியூபாய்ட், சிலிண்டர், கோன், ஸ்பியர், ஹெமிஸ்பியர். நெக்ஸ்ட் வந்து பிரமிட் இதுல இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பிரிசம். பிரிசம் வச்சு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் இருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலாஸ் வந்து என்னன்றத பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் சம்ஸ் போனாதான் நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஒரு 3D வந்து உங்களுக்கு ஒரு 2 or 3 கிளாஸ் வரும்னு நினைக்கிறேன். இந்த ஃபார்முலாஸ் வந்து உங்களுக்கு நான் குடுத்துர்றேன். ஓகேவா? இன்னைக்கு குடுத்துர்றேன். அத வந்து மெமரைஸ் பண்ணிட்டு நாளைக்கு கிளாஸ்க்கு வந்து இத படிச்சுட்டு வந்துருங்க. அந்த ஃபார்முலாஸ். ஓகேவா? ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒண்ணு சொல்லியிருந்தோம் இல்லையா? ட்ரையாங்கிள்ல ட்ரிக்னோமெட்ரிய பொறுத்த வரைக்கும் நியூவா வந்தவங்களுக்கு ட்ரிக்னோமெட்ரின்னு முடியல. ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்தையும் முடிச்சிருவோம். ஓகேவா? முடிச்சுட்டு ட்ரிக்னோமெட்ரிய லாஸ்டா வந்து பாத்துருவோம். இந்த ட்ரிக்னோமெட்ரியில வந்து இப்போதைக்கு நீங்க என்ன படிச்சுட்டு வரீங்கன்னா, போய் சர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து வேல்யூஸ் ஒண்ணு வந்து சொன்னேன்ல அன்னைக்கு, ட்ரிப்ளெட்னு சொல்லி இருந்திருப்பேன். ஞாபகம் இருக்கா? ட்ரிப்ளெட் வேல்யூஸ். ரொம்ப படிக்க வேண்டாம். இம்பார்ட்டன்டா வேல்யூஸ் வந்து கொஞ்சம் இருக்கும். ஓகேவா? வெரி குட். அத மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஒரு ஒரு 15 வேல்யூஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்டா இருந்திருக்கும். அத மட்டும் படிச்சுக்கோங்க. ஓகேவா? அத மட்டும் படிச்சுட்டு இன்னைக்கு இதான் உங்களுக்கு ஒர்க். இதுக்கு நான் ஃபார்முலாஸ் குடுத்துருவேன். இதையும் படிச்சுட்டு நாளைக்கு கிளாஸ் வாங்க. அப்பதான் சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுப்போம். தேங்க் யூ. ஓகே.